90% படங்கள் வந்து லாஸில் தான் இருக்குது. அப்போ முன்னாடி வந்து என்னென்னா, நானே ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டர்களுக்கு தலைவர்கள் வந்து இயக்குனர்கள் தான். ஒரு டைரக்டர் நம்ம சொன்னேன் அன்றைக்கி ஒவ்வொரு ஷாட்டு தான் எடுப்பேன். நம்ம நினச்ச எமோஷன் கேரி ஆச்சுன்னும் போது அவ்வளோ ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்னு வந்து அது உண்மையாக எமோஷனான சரியான படமாக இருந்தால் ஆடியன்ஸ் அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் போட்டுக்குவான். ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் எடிட்டிங் பிளேஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாரும் உள்ளே வரும்போது ஏதோ ஒன்று செய்யலான்னு தான் வரோம். ஆனால் ஒன்று மட்டும் கோபி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நல்லது மட்டும் செய்யவே கூடாது கோபி. ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி திட்டம்னு நினைக்கிற தயாரிப்பாளர் இருந்தால் சினிமாவில் பிரச்சனையே இல்லை சார். இதுதான் என்னோட புரிதல். 5 கோடி வாங்கக்கூடிய ஹீரோவுக்கு நம்ம என்ன பண்ணோம், 25 கோடி ரூபாய்னு போய் வச்சிட்டோம். நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், என்ன சார் ஒரு ஸ்பாட் எடிட்டருக்கு வந்து 2500 ரூபாய் நீங்கள் வந்து பாட்டா கொடுக்க போகிறீங்க. தயாரிப்பாளர் திரு கதிரேசன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். 2026-29 தேர்தலில் எடிட்டர் யூனியனில் வெற்றி பெற்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் விருதுகளை பெற்ற எடிட்டர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபி சொன்னார், ஒரு சங்கத்தை நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார். 2வது டைம் தான் வந்திருக்காரு. 2வது டைமுக்கே வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கார் அப்படின்னா, ஸோ பல சங்கத்தை நடத்தக்கூடியவங்க எவ்வளோ போராடி வந்திருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு எப்போவுமே எல்லா சங்கத்திலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் வந்து அந்த சங்கத்தை பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையே கிடையாது. காலை எந்திரிச்ச உடனே அந்த வாட்ஸ்அப் வந்தாலும் வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு போட வேண்டியது, ஒரு ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, ஆனால் போட வேண்டியது, திட்ட வேண்டியது. இது என்னென்னா, நம்ம நல்லா சங்கத்தை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களை கூட மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலை. ஸோ இதை நம்ம பொருட்படுத்த வேணாம். ஏன்னா நம்ம எல்லாரையுமே சினிமாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு எடிட்டராக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ்ஸுக்கும் ஒரு ஐபிஎஸ்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை, பெயர், புகழ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிது. ஒரு கூகுளில் போயிட்டு இந்த படத்தோட எடிட்டர் இவர் அப்படின்னு போட்டிங்கன்னா டக்குன்னு தெரியும். இந்த கேமராமேனோட பேரை வந்து போட்டு கிடைக்கும். ஸோ இது யார் கிடைக்கிது? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸோட ரேஞ்சில் தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ ஏற்பட்ட பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடியது அந்த சினிமா. அப்போ அந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம எல்லாருமே இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே பொறுப்பாக இருக்கணும். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 200 சில்லற படங்கள் ரெடி ஆகுது. தெலுங்கில் அதே பார்த்தீங்கன்னா 200 சில்லற படங்கள் ரெடி ஆகுது. ஹிந்திலையும் 200 சில்லற படம் ரெடி ஆகுது. மலையாளத்தில் 100 சில்லற படங்கள், கன்னடத்தில் 100 படங்கள், பெங்காலி, ஒரிசா ஓவராலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 850 படங்கள் வந்து ஃபார் இயர் வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஆகுது. பட் இதில் ஓடிடி சாட்டிலுக்கு தேவையான படங்களுங்கிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 படங்கள் தான் தேவைகளாகவே இருக்குது. ஸோ மிச்ச படங்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, நான் நேற்று கூட பேராசரகமாக பேசினேன். ஒரு 5 கோடி வாங்கக்கூடிய ஹீரோவுக்கு நம்ம என்ன பண்ணோம், 25 கோடி ரூபாய்னு போய் வச்சிட்டோம். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஹீரோவுக்கு ஒரு 50 கோடி ரூபாய்னு பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஓடிடிங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரேக் அவுண்ட் இருக்கணும், இல்லை ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ லாஸுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 10 கோடி விற்கக்கூடிய ஒரு ஓடிடி சேட்டலைட் படத்தை வந்து 40 கோடி 50 கோடின்னு போட்டு விற்று, ஸோ இப்போ அந்த கம்பெனிக்காரங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய படங்கள் 60% படங்கள் வந்து ஓடிடி சேட்டலைட் யாரும் வாங்குறது கிடையாது. ஆல்மோஸ்ட் முடிஞ்ச படங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச படங்களுக்கு விலையும் வந்து ரொம்ப கட்டாக பண்ணி கேட்குறாங்க. ஸோ மிச்சம் வருஷம் இப்போ சொன்னால் தமிழில் 200 படம் ரெடியானு வச்சுங்களேன், அதில் ஆல்மோஸ்ட் 150 படம் வந்து சின்ன படம் தான். ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 படம் இருக்கும். மிச்சம் 10 கோடி கீழே இருக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா 150 படங்கள் சின்ன படங்கள் தான். இந்த 200 படங்கள் எவ்வளோ வெற்றி ஆகுது, ஒரு 18% 15% வெற்றி ஆகுது. ஸோ 10% படம் வந்து பிரேக்கன் ஆகுது. மிச்சம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70% படங்கள் வந்து ஒன்று லாஸ் ஆகுது, இதாகுது. ஆனால் இதையும் தாண்டி எப்படி வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்தால் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் தயாரிப்பாளரும் இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா, அடுத்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் போராடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க மாட்டார், நடிகரோட ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. ஆனால் அந்த பிடிச்சி என்ன பண்ண அடுத்து இமீடியட் ஒரு 3 படம் பூஜை போடுவார், திரும்ப ஒரு தொழில் தான் பண்ணுவார். ஆனால் அப்போ அந்த தொழிலாளிகளை வந்து என்ன நினைக்கணும், தயாரிப்பாளரையும் காப்பாற்றுறதுக்காக
ஏன்னா சில எடிட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 23 கிராஃப்ட் இதை தாண்டி பல லட்சம் பேருக்கு ஒரு தயாரிப்பாளர் வேலை கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து சரியான மரியாதை சில பேர் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல தயாரிப்பாளர் வந்து சங்கத்தில் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. வந்துட்டு என்னென்னு கேட்டால் சார் அவர் காமிக்கக்கூடாங்கிறாரு, பண்ணக்கூடாங்கிறாரு. என்ன இருந்தாலும் காசு போகிற முதலாளி தானே. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீ நகையை வச்சு அடகு வாங்க போனீங்கன்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. அதுக்கே ஆதாரம் கொடுங்க, அதை கொடுங்க, நோண்டி போடுங்க, வெயிட் விழுந்துச்சுன்னா இவ்வளோ தான் கொடுப்போம், அது 3 மாதம் திருப்பி கொடுத்தோன்னு சொல்லி. அப்போ ஒரு படத்துக்கு படம் வாங்கி ஒரு 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய் கடை வாங்குறீங்கன்னா தெரியும், சிவா சாருக்கெல்லாம் தெரியும் எத்தனை பொருள் நோட்டு கொடுக்கணும், எத்தனை செக்கு கொடுக்கணும், எத்தனை பிளாங்க் பேப்பர் கொடுக்கணும். அப்போல்லாம் கொடுத்து தான் வர்றாங்க. என்னென்னா சினிமாவில் ஒரு பேஷன், இதில் ஜெயிச்சிட மாட்டோமா அதில் ஜெயிச்சிட மாட்டான்னு சொல்லி. அதெல்லாம் சினிமாவில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது, இயக்குநர்களுக்கு இருக்குது, ஒட்டுமொத்த 23 கிராஃப்ட்டுகளுக்கு இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய படங்கள் என்ன சொல்கிறேன்னா 50 நாள் படங்கள்லாம் ஷூட்டிங் பிளான் பண்ணாதீங்க. குறைஞ்சபட்சம் சின்ன படங்கள் ஒரு 30 நாள் 30 நாள் பிளான் ப்ரீ ஒர்க்ஸ் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் பேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ட்ரெண்டு மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ் கதை பேஸாக வந்துக்கிட்டு இருக்கு. கதாநாயகர்கள்ங்கிற மாதிரி வந்து கதையாக வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளா அதே மாதிரி ஒரே ஷெட்யூல் போகிறாங்க, பிளான் பண்ணி முடிச்சுறாங்க உங்களுக்கு வந்து. இனிமேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கூட சொல்கிறேன், இனிமேல் பெரிய படம் எடுக்க மாட்டேன். நான் 5 கோடி 6 கோடி படம் எடுக்க முடிவு விட்டுட்டேன் உங்களுக்கு வந்துட்டு. எதுக்கு போய் நம்ம எங்கேயோ உழைச்சி யாருக்கோ போய் கொடுத்து எதுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. அதனால் பாதுகாக்கக்கூடிய எடிட்டர் யூனிட், அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா படம் எடுக்கும்போது டைரக்டர் சில ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிடலாம், கேமராமேன் சில ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை மேட்ச் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓல கட்ட கொடுத்து கொண்டு வரலான்னு பண்ணக்கூடிய எடிட்டர், அதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் ஆர்ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ இது எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு சினிமா வெற்றிங்கிறது. அதனால் அந்த பங்களிப்பு எடிட்டர் யூனியனுக்கு இருக்குது. நீங்களும் சிறந்த நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரு தனஞ்செழியன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து படத்தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி பதவி ஏற்றுருக்கிற கோபி சார், அதுக்கு பிறகு வந்து உமாசங்கர் சார் அண்ட் அசோக் மேத்தா சார் எல்லோருக்கும், வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், இசி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை வந்து கோபி வந்து நல்லா கோத்து விட்டு போகிறாரு. அதாவது அவர் வந்து கொடுக்க மாட்டாராம் சம்பளம். நான் வந்து என்ன செல்வமணி சார், நம்ம தனஞ்சயன் வந்து அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருவாரு அப்படின்றாரு. நாளைக்கு நம்ம மீட்டிங் நெகோசியேஷனே எனக்கு கூட மாட்டார் கதிரே சார். நீ வந்து உட்காராத, நிறைய சம்பளத்தை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு. கோபி, அதை நம்ம குவைட்டாக நம்மளுக்குள்ளே பேசிக்கலாம், எவ்வளோ மினிமம் சம்பளம் நம்ம என்ஷூர் பண்ணி ஆகணும் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையும் ஒரு திரைப்படம் பல பேர் சொன்னது தான், ஒரு திரைப்படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் உருவாகலை, எடிட்டிங் ஸ்பாட்டில் தான் உருவாகுது. எடிட்டிங்கில் தான் எடிட்டர்ஸ் தான் ஒரு திரைப்படத்தை கொடுக்குறீங்க. என்னை பொறுத்தவரையும் நான் வந்து 3 பேர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரு தயாரிப்பாளராக அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னுடைய ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எவ்ரி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைரக்டர், எடிட்டர்கிட்ட தான் உட்காந்துட்டே இருப்பேன். தொடர்ந்து எடிட்டர் வந்து எப்படி எனக்கு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, என்ன கதை நம்ம கேட்டோமோ அந்த கதை மாதிரி டைரக்டர் எடுத்துகிட்டு இருக்காரா. ஏன்னா டைரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுத்து தரப்போறாரு. ஆனால் ரியலாக ஒரு எடிட்டர் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பார். என்னோடய எல்லா எடிட்டர்ஸும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே எனக்கு வந்து இப்போ லவ்னு ஒரு படத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படம் முடியும் போது எவ்ரிடே எனக்கு ஸ்ரீகாந்த் சார் வந்து நைட்டு கால் பண்ணுவார், 11 மணிக்கு கால் பண்ணுவார். சார் ஃபுட் ரஷ் வந்துடுச்சு, நான் பார்த்தேன், நல்லா வந்துட்டுருக்கு. அதுதான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சரி, நல்ல படம் வந்துட்டுருக்கு, நல்லா எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு. ஒரு எடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. அவர் இல்லைன்னா திரைப்படமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவியில், முக்கியமான பொறுப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க. என்னை பொறுத்தவரையும் சம்பளங்கள் வரும்போது யூ ஆல் டிசர்வ் த பெஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெஸ்ட்டான சேலரி எல்லோருக்குமே வந்து எடிட்டருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் படத்தை வந்து இவ்வளோ ரஷ்ஷஸ் வந்து அந்த ரஷ்ஷஸ் எல்லாம் தலைமையில் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு சிறப்பான படைப்பாக உருவாக்கி ஒரு தயாரிப்பாளருக்கு காமிக்கும்போது ரஃப் மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த ஒரு படைப்பு எப்படி வந்து ஒரு டைரக்டர் விரும்பினாரோ அந்த மாதிரி படத்தை காமிக்கிறது நீங்கள் தான். ஒரு நம்பிக்கையை கொடுக்குறதே, ஒரு தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை கொடுக்குறதே படத்தொகுப்பாளர் தான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள், யூ டிசர்வ் த பெஸ்ட். நீங்கள் வந்து என்றைக்குமே இதே மாதிரி இன்னும் சிறப்பாக பணியாற்றிட்டே இருக்கணும்.
ஒரு திரைப்படம் வெற்றி அடையத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும். இந்த நேரத்தில் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். படத்தொகுப்பாளர் அனைவருக்கும் ஒரே கோரிக்கை என்னென்னா, படம் நீங்கள் சைன் பண்ணும்போது ஸ்பாட் எடிட் இல்லாமல் படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேட்ச் ஒர்க் வரதுக்கு காரணமே வந்து ஸ்பாட் எடிட் இல்லாமல் அங்கே அவங்க எடுத்துகிட்டு டேரக்டர் எடுத்துகிட்டு வந்த பிறகு எடிட்டில் பார்த்துட்டு இது இல்லை, அந்த ஷாட் இல்லை, இந்த ஷாட் இல்லைன்னு வருது. இன்றைக்கி நிறைய படங்களுக்கு ஸ்பாட் எடிட் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை கம்பல்சரி பண்ணுங்கன்னு உங்களை எல்லோரும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், சார் என்ன சார் ஒரு ஸ்பாட் எடிட்டருக்கு வந்து 2500 ரூபாய் நீங்கள் வந்து பாட்டா கொடுக்க போகிறீங்க, அவர் அங்கே வரப்போகிறாரு, அதுக்கான காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ஸ்பாட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வேல்யூ எடிஷன் பண்ண முடியும் உங்கள் அசிஸ்டன்ட் மூலமாக. ஒரு ஃபுட்டேஜும் பார்த்து கரெக்டாக என்ன அந்த சீனில் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து முடிச்சிடுங்க. அதை வந்து பெண்டிங் வைக்க வேணாம், ஷார்ட்ஸ் பெண்டிங் வைக்க வேணாம். இன்றைக்கி நிறைய திரைப்படங்கள் இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்குன்னு 10 நாள் 15 நாள் அப்படின்னு திருப்பி காஸ்ட் வரது தான். அதுக்கு காரணமே வந்து இந்த ஸ்பாட் எடிட் இல்லாமல் டைரக்டருடைய கான்ஃபிடென்ஸில் ஒரு படம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எடிட்டர் இல்லாமல் அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் சொன்னதை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக வரும்போது இவ்வளோ பேட்ச் இருக்குது, பேட்ச் ஒர்க் இத்தனை நாள் பண்ண வேண்டியிருக்குன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேட்ச் ஒர்க்குன்னு 10 நாள் பண்ணுறாங்க, 15 நாள் பண்ணுறாங்கன்னு. அது நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் அதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக முதல்ல சைன் பண்ணும்போதே சொல்லிடுங்க, சார் ஸ்பாட் எடிட்டரோட தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம், நம்ப மாட்டீங்க, ஒரு பேட்ச் ஒர்க்கும் இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாட் எடிட்டரோட. ஸ்ரீகாந்த் சார் எவ்ரிடே சொல்லிகிட்டே இருந்தார். அந்த டைரக்டருக்கு வந்து கிளியராக தெரியும் என்ன எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு. 42 நாளில் படத்தை எடுத்து முடிக்கிறோம், ஸ்பாட் எடிட்டில் எல்லாம் பண்ணி படமாக ஃபைனலாக காமிக்கிறாரு. காமிச்ச உடனே ஒன்றுமே பேட்ச் ஒர்க்கே இல்லை. நான் கேட்டேன், இல்லை சார் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஒரு சின்ன படத்துக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பேட்ச் ஒர்க்குன்னு இன்னும் 3 நாள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணணுன்றது பெரிய சிக்கல். ஏன்னா பேட்ச் ஒர்க்குன்னா அவ்வளோ சிம்பிள் இல்லை. கேமரா வேணும், யூனிட் வேணும், ஆர்ட் டைரக்டர் வேணும், எல்லாரும் வேணும், அப்புறம் ஆர்டிஸ்ட் வரணும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் சம்பளம் கொடுக்கணும், ட்ராவல் கொடுக்கணும், அப்புறம் ஃபுட்டு கொடுக்கணும்னு வரும்போது பேட்ச் ஒர்க்கே பெரிய காஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பாட் எடிட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நிறைய இங்கே எடிட்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெய்லர் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ட்ரெய்லர் எடிட் எவ்வளோ முக்கியம், இது வந்து நிறைய எடிட்டர்ஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர், படத்துக்கு ஒரு எடிட்டர், படத்தை ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு இன்னொரு எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இருக்கும். நாங்கள் எப்படின்னா, நம்ம எடிட்டரால் வந்து ட்ரெய்லர் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு இன்னொரு எடிட்டர் நம்ம ஹையர் பண்ணுவோம். அவருக்கு வந்து சம்பளங்கள் பார்த்திங்கன்னா லட்சங்களில் கேட்குறாங்க. 1 லட்சம் கம்மி கிடையாது, 2 லட்சம் கம்மி கிடையாது. ஸ்பாட் எடிட், அதாவது ஒரு ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு, டீசர் ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுங்க அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஏன் எடிட்டருக்கு தெரியாமல் எப்படி அவரால் பெட்டராக ஒரு ட்ரெய்லர் பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்க எப்படி அவ்வளோ சூப்பராக ஒரு ட்ரெய்லர் பண்ணிடுறாங்க, ஏன் நம்மளால் பண்ண முடியாது? இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னு உங்களை கோரிக்கை வைக்கிறேன். எல்லா எடிட்டரும் இங்கே வந்திருக்கீங்க. இந்த ட்ரெய்லர் உருவாக்குறது, ஒரு டீசர் உருவாக்குறது தான் இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு வியாபாரத்துக்கான அடிப்படை. ஒரு திரைப்படம் உருவாகிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்லர் கேன் மேக் எ ஃபிலிம் ஆர் பிரேக் எ ஃபிலிம். ஒரு டீசரோ ட்ரெய்லரோ நீங்கள் எப்படி கட் பண்ணி கொடுக்குறீங்களோ அது ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக மாறும். இதை வந்து நீங்கள் ஒரு படத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டீசர் ட்ரெய்லரையும் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் அதாவது கொண்டு வரணும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எப்படி எந்த ட்ரெய்லர் ஒர்க் ஆகுது, எந்த டீசர் ஒர்க் ஆகுது, அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுக்கணும், நீங்கள்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி கேட்கலாம் சம்பளத்தில். இது 3வது பாயிண்ட். சார் நீங்கள் வெளியில் போய் டீசர் ட்ரெய்லர் ஒரு ஆளுக்கு கொடுக்கணுன்னா 1 லட்சம் கொடுக்க போகிறீங்க, அதை எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, நான் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் எடுத்து பிரமாதமான டீசர் ட்ரெய்லரும் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் எடிட்டர் மட்டும் கிடையாது எங்களுக்கு. ஒரு எடிட்டர்னா ஒரு திரைப்படத்தினுடைய கம்ப்ளீட் ப்ரொமோஷன் வரையும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எடிட்டர்கள் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு. அப்படிப்பட்ட பங்கு வந்து இன்றைக்கி ப்ரொமோஷன்லேயும் உங்களுடைய பங்கு பெருசாக இருந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பன்முக நடிகர் திரு இளவரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். புதுசாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. பன்முக நடிகரா, நல்லா இருக்க பேர் வச்சுக்கிறேன். இது யாரோ ஃபோனு ஏதோ கோபிதாரர் உங்கள் தானே? ரைட், ஓகே. அது சுந்தரின்னு வேறு பேர் வருது, யாருக்கும் தெரில. ரைட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
சகோதர சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் மேடையில் வந்திருக்கின்ற இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர் சங்கத்தை எல்லாத்துக்கும் நன்றி, வாழ்த்ததுக்கு நன்றி. ஒரு ஷாட்டு இப்போ ஒரு க்ளோஸில் ஒரு ஷாட்டு கட் பண்ணி இப்போ தான் கோபி வந்தார், பழனி இப்போ வந்தாருன்னு சொல்லி பார்த்தா அடுத்த ஷாட்லேயே வேற ஆள் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. 2 வருஷம் ஆகிப்போச்சு. கோபியை வாழ்த்தி முடித்து இதே பிரசாத் லேபில் பேசினா நெக்ஸ்ட் ஷாட்டே எப்படி 2 வருஷம் கழிச்சு மாறும். அவ்வளோ குயிக்காக காலம் போயிருக்கு. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சங்கத்தினுடைய வரலாறை பற்றி மிகவும் ரொம்ப குறிப்பிட்ட சில சங்கங்களில் தான் இந்த மாதிரி உறுப்பினர்கள் 54 வருட யூனியனில் 50 வருஷமாக மெம்பராக இருக்கிற ஒருத்தர் இங்கே செக்ரட்டரியாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சார், இந்த 100 வருஷம் இருக்கும்போதும் நீங்கள் பொறுப்பில் இருக்கணும் சார். அது நீங்கள் இருக்கிறது ஒரு கிஃப்ட்டு உமாசங்கர் சார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வருகிற தலைமுறைக்கு இருக்கணும். நிறையா யங்ஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். செல்வமணி சார் அமெரிக்கா போயிருக்காரு. அவர் வாட்டில் ஜாலியாக இருந்துட்டு வரட்டும். இந்த ஊரில் வேறு குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் விமானம் வராது. அவர் அந்த பக்கம் நல்லா இருப்பார் பார்த்தா அவ்வளவு டயர்டாக இறங்கியிருக்கார். ஆனால் சாமிநாத சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். எனக்கு அது புரியல. சரி, நான் 2-3 பேசலாம் இல்லைப்பா. ஒரு மனுஷன் இங்கேருந்து போய் அப்பான்னு தூங்கி அது 24 மணி நேரம் அந்த பக்கம் வேறு மாதிரி இருக்கிறனால அந்த ஜெட்லாக்லேயே வாழ்க்கை போயிருன்னு பார்த்தா வந்தோடனே ஒழுங்க விடலை. கோபி ரொம்ப அழகாக சொன்னார், ஜென் மனநிலைக்கு போயிட்டாருன்னு. இது யூனியன் இப்படியெல்லாம் சேர்ந்து தான் நடந்து தான் போக வேண்டியிருக்கு. கதிரேசன் சார் சொன்னதில் இருக்கிற அத்தனை லாஜிக்கும். தனசேன் சார், லைவ் ஷெட்டு கேட்டாக்க எடிட்டரை மாற்றிடுறாங்க சார், கேமராமேனை மாற்றிடுறாங்க சார். உங்களை மாதிரி விவரமாக ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி திட்டமிடணும்னு நினைக்கிற தயாரிப்பாளர் இருந்தால் சினிமாவில் பிரச்சனையே இல்லை சார். இதுதான் என்னோட புரிதல் சார். இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக இப்போ கதிரேசன் சார் பேசும்போது வியாபாரம் சம்மந்தப்பட்டதாகவும் நீங்கள் பேசுனது டெக்னிக்கலாகவும் இருந்துச்சு. இது போதும் சார். இதுதானே நமக்கு சினிமாவுக்கு தேவை. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால் அதை ஒத்துழைக்காமல் நாங்கள் எங்கே போய் வேறங்கன்னா புளியங்காய பிடிக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் சினிமாவில் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்க தான் நாங்கள். கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ரைட்டர் ஆகட்டும், நடிகன் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நமக்கு இன்றைக்கி செய்கிற வேலை தான் நமக்கு இன்னொரு வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்தால் தான் எங்களுக்கு வரும். இதில் எந்த முரணும் இல்லை. தனிப்பட்ட முறையில் வந்துட்டு போகிறதெல்லாம் தாண்டி ஒரு அமைப்பை இந்த 24 யூனியனையும் சேர்த்து கொண்டு போக 23ஐயும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு செல்வமணிங்கிற ஒரு மனிதன் தன்னலம் இல்லாமல் ஒரு ஆள் வேலை செய்கிறாரு. ஸோ இன்றைய சூழலில் நமக்கு நிறையா விஷயங்களை உட்காந்து பேசி சரி பண்ண முடியும். எடிட்டர் யூனியனில் எனக்கு இருக்கிற ஒரு வேண்டுகோள்னா டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்கமிங் ஜென்ரேஷனோட டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நாங்கள் கேமராமேன் யூனியனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் எவ்ரி 3 months எப்படியாவது ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த தலைமுறைகளை கூப்பிட்றோம், சீனியர் கேமராமேன்களை கூப்பிட்றோம், ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் பண்ணுறோம். எடிட்டரும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம டைரக்டர்ஸ்களை கூப்பிட்டு இன்சூர் பண்ணி இந்த 3 பேரும் ஒன்றா இணைஞ்சா வேஸ்டேஜை குறைக்கலாம்ன்றது நான் ஒரு 45 வருஷமாக சினிமா சோறுதிங்கிறவங்கிற முறையில் கேட்குறேன்னா வேஸ்டேஜ் அதிகமாகுது. அதுக்கு தனஞ்சயர் சார் பிரச்சனை மாத்திரம் இல்லை. சும்மா ஷூட்டிங்னு இப்போ ப்ரோக்ராம் பண்ணால் ஒரு நாளைக்கு 3 ரூபா 3.5 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆச்சு, கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழி வரும். அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்கிற மாத்திரமில்ல, நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். கார்த்திக் சுப்ராஜ் நிதிலன்லாம் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான, ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தால் இந்த அசோசியேஷனோட பயன்பாடு என்னன்னு தெரியும். ஸோ வந்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சிவா சார் பாருங்கள், நம்மளை விட ரொம்ப சின்ன பையன் வெள்ளத்தலையோட வந்திருக்கார். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல கருப்பு பூசுகிறோம், ரொம்ப தப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் திரு தினேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னையும் கோபியும் பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுறேன். செல்வமணி சாருக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் தான் இல்லை. கோபி என்னை மாட்டி விட்டார். ஆனால் கோபியும் என்னை கேட்டார், என்னம்மா சார் நம்மலாம் ஒதுக்கிடுவோம், நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போம்னாரு. அப்படி சொன்ன கோபி திடீர்னு இல்லைம்மா சார் என்ன பண்ணலாம், இல்லை கோபி நம்மளை அசிங்கப்படுத்தியெல்லாம் அனுப்பக்கூடாது கோபி, அதனால் நீங்கள் நில்லுங்க கோபின்னு நான் சொன்னேன். கோபி சொன்னேன்ல. ஆனால் கோபி இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் உள்ளே வரும்போது ஏதோ ஒன்று செய்யலான்னு தான் வரோம். ஆனால் ஒன்று மட்டும் கோபி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நல்லது மட்டும் செய்யவே கூடாது கோபி. தெரிஞ்சது என்னென்னா, யாருமே சங்கத்தில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா நல்லது செய்யாதீங்க.
நல்லது செய்யலைன்னா உங்கள் ஆப்போனன்ட் டீம் எல்லாம், அதாவது யூனியனுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லது செய்வீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நல்லது செய்யாதீங்க யாருமே. யூனியனுக்கு வந்தால் தலைவராக இருந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு நான் நினச்சேன். ஆனால் என்னையும் வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் என்ன ஒரு டேரக்டர் கூட கேட்டார், சுந்தர்சி சார் கேட்டார், என்ன மாஸ்டர் உங்கள் யூனியனில் ஒரே பிரச்சனை அப்படின்னு. ஆமாம் சார், ஒன்றுமே எனக்கு புரியலை. ஏன் ஏதாவது நல்லது பண்ணிங்களான்னாரு. ஆமாம் சார், கொஞ்சம் நிறைய பண்ணேன். அப்போ அதான் பிரச்சனைன்னாரு. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் கோபி ஒன்று சொல்கிறேன், அந்த எதிர்ப்பை மீறி நம்ம ஒரு நல்லது பண்ணுவோம்ல, அது இங்கே தான் சந்தோஷம். அதனால் விடாதீங்க, நல்லது பண்ணியே ஆகணும், விடாதீங்க, அந்த நல்லதை பண்ணியே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா நம்மெல்லாம் வந்ததுக்காக அர்த்தம் இல்லை. அதனால் அதை செய்யணும். அது மாதிரி கோபி ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் நடுவில். எனக்கு கோபி ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா குப்பை கதையிலேருந்து அதுக்கு முன்னாடி தான் எனக்கு பழக்கம். குப்பை கதையெல்லாம் எடிட் பண்ணது கோபி தான். ஸோ கோபி எனக்கு அவ்வளோ நல்ல பழக்கம். 2 பேரும் அப்பப்போ எங்கேயாவது ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன மாஸ்டர் நல்லது பண்ணலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமான்னு. ஆனால் 2 பேருக்கும் உள்ள பயம். நல்லதை நம்ம இங்கே மைக்கில் சொல்கிறோன்னு வைங்க, அவங்க சங்கத்தில் யூனியனில் முதல்ல நல்ல விஷயத்த சொன்னால் முதல்ல ஏஞ்சி கோபி சொன்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், இன்னொருத்தன் கேள்வி கேட்பான். அதாவது இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம எங்கேயுமே ஒரு கேட்டு கூட இருக்க மாட்டோம், யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேள்வி தான் அந்த 4 பேர் கேட்பாங்க. ஏன்னா பதிலும் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு யோசிப்போம் நம்ம. அப்போ தான் எங்களுக்கே புரியாது, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறான், நம்மளாலே பதில் சொல்ல தெரியலையே, முடியலையே. ஆனால் அந்த கேள்வியை கேட்டால் அவனுக்குமே பதில் தெரியாது. அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி நீ சொல்கிறான்னா அவனுக்கும் தெரியாது. ஆனால் அங்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும். என்ன கோபி கரெக்டாக? இந்த மாதிரி நிறைய அவஸ்தைப்பட்டோம். ஆனால் நான் அடித்தேன், ஃபைட் ஆக்ஷன் தான் சொன்னார். ஆனால் அது அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் நான் சினிமாவில் பழகியிருக்கேன், இருந்திருக்கேன், வந்திருக்கேன். பட் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் எனக்கே ஆச்சரியம், இப்படியெல்லாம் சினிமாவில் போய் சொல்லி ஒருத்தரை காலி பண்ணி அனுப்புவாங்களான்றது தான் எனக்கு வருத்தம். சரி, அதாவது ஒருத்தரை காலி பண்ணணுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறாங்களே, அது எப்படி ஆச்சரியமாக இருக்கே, ரொம்ப வியந்துட்டேன். பட் எனக்கு என்னென்னா, என்னை மீடியாக்கெல்லாம் போய் காலி பண்ணிட்டாங்க, என்னென்னவோ காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியம். ஆனால் எனக்கு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம், ஒரே ஒருத்தரை பார்த்து தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்பப்போ நான் அவரை போய் கேட்பேன், சார் என்ன சார் இது இப்படி பண்ணுறான்லே, டேய் நீ ஏன்டா கோவப்படுற? இல்லை சார் எனக்கு ரொம்ப கோவம் வருது சார். எனக்கு கோவமே வராது சார், ஆனால் கோவம் வருது சார். ஏய் ஏன்டா நீ இதெல்லாம் யோசிக்கிற, என்ன நினச்சி பாடுறா, ஏன்டா என்ன திட்டாதவங்களா, என்ன பண்ணாதவங்களா? அது யார் தெரியுமா? செல்லுமணி சார் தான். என்னை திட்டாதவங்களா சொல்லு, என்ன எடுத்துக்கடா அப்படிம்பார். அப்புறம்தான் அவரை முழு ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன். சார் தேங்க்யூ சார். இப்போ தெரியுது அந்த 25,000 பேரை நீங்கள் எப்படி வச்சு சமாளிக்கிறீங்கன்னு. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னால் நிறைய சொல்லணும், டைம் இல்லை. இப்போ மிக்சர்லாம் இன்றைக்கி சண்டேன்னு தெரிஞ்சு கோபி மிக்சர்லாம் கொடுத்துட்டாப்புல. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நன்றி சார். கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நைட்டு செல்வமணி சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் வந்தேன். எனக்கு ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன்னே ஃபஸ்ட்டு உள்ள நடந்து அவார்டு, அதாவது இந்த மாநில விருது ஸ்டேட் அவார்டு வாங்கின எடிட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு மரியாதை செய்யணுன்னாங்க. சரி ஓகேன்னு வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் பட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த எடிட்டர்ஸ் who won the state award. I think எடிட்டிங் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் எடிட்டிங் பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட். ஐ திங்க் ஃபில்ம்ஸ் ஆர் மேட் ஆர் என்ன சொல்கிறது, ஒரு படம் வந்து நல்ல படமாக மாறுறதும் ஒரு மோசமான படமாக மாறுறதும் எடிட்டேபிளில் தான். அண்ட் ஐ திங்க் எப்படி சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒர்க் பண்ணி ஷூட் முடிகிற வரைக்கும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க அந்த திரைப்படத்தை வந்து அவங்களோட தோளில் சுமந்து கொண்டு வராங்களோ, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது எடிட்டரோட வேலையாக தான் அது மாறுது. அண்ட் எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு எடிட்டர்ஸ், நான் 4 எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். லியோ ஜான் பால்மன் எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், விவேக் கிருஷ்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். விவேக் கிருஷ்ணன் 1 நேஷ்னல் அவார்ட் ஃபார் ஜிகர்தண்டா எடிட்டிங்க்கு. அண்ட் ஷஃபீக் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கணேஷ் சிவா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் எடிட்டர் வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு பீயிங் லைக்
ஒரு டிரெக்டருக்கான ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸும் ஸ்கிரிப்ட் மேலே அந்த நாலேஜ் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர் எடிட்டிங் வரும். அண்ட் எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் நிறைய இடங்களில் வந்து நான் வந்து எழுதினப்பையும் கதை எழுதினப்பையும் அது படமாக ஷூட் பண்ணப்பையும் இருந்ததை விட ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு எடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ நம்ம வந்து யோசிக்காத சில விஷயங்கள், ஓகே இந்த கதையை எப்படி கூட பார்க்கலாமா, இந்த சீன் எப்படி கூட கன்சீவ் பண்ணலாமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ லைக் டு சிட் இன் த எடிட்டிங் டேபிள் அலாங் வித் எடிட்டர்ஸ் அண்ட் படத்தை. ஏன்னா அதுதான் நம்மளுக்கான ஸ்பேஸ். அதாவது வந்து ஒரு டைரக்டருக்குமே எடிட்டிங் டேபிளில் உட்காந்து படத்தை பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸராக நம்ம வந்து ஒரு 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 குழந்தையோட நம்ம தனியாக வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அது. ஏன்னா வந்து ஷூட்டிங் அப்போ வந்து பரபரப்பாக இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதுன்னு பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு தான் தெரியும் இதில் இந்த பிரச்சனைலாம் இருக்கோ, ஐயோ இதெல்லாம் எடுக்கலை, இந்த ஷாட்லாம் எடுக்கலை அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒருத்தன் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை சமாளிச்சலான்னு சொல்கிறாங்கன்னா அது எடிட்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே அந்த நம்பிக்கை இருக்கும். எடிட்டர் மேலே பாரத்தை போட்டு அப்படின்ற மாதிரி நிறையா சீன் எடுத்திருக்கோம் நாங்கள். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த எடிட்டர்ஸ் ஃபார் கீப்பிங் ஆல் த சினிமாஸ் அலைவ். அண்ட் இந்த அவார்டு வாங்கின எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் டி. சிவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற சகோதரர் கருநாகராஜன் அவர்களுக்கும் ஒரு வணக்கம். ஏன்னா அந்த சொன்ன மாதிரி தேசிய நீரோட்டத்திலேருந்து இந்த சினிமாவுக்குள்ளே எட்டி பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். அவர் தயாரிப்பாளர்னால வந்தாலும் கூட இன்றைக்கி வந்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதியான இடத்துல இருக்கார் அண்ணன். அதனால் நம்மளோட பிரச்சனையில் கொஞ்சம் இந்த எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உங்களை கொஞ்சம் அதிகமாக டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து மாட்டிட்டீங்க, அதனால் செஞ்சுருவோம் உங்களை. செல்லமணி, ஆமாம், நீ கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் வந்து முன்னெடுத்துக்குவேன். தயாரிப்பாளர் அவரை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய்டுவோம் நம்ம. அதனால் உண்மையாகவே அவசியமாக எங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ப்ராப்பராக போய் சேர்க்க முடியல. ஒரு நார்த் இந்தியன் சினிமா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பண்ணுற அக்சஸ் வந்து நமக்கு இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முன்னெடுத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எடிட்டிங் என்பது சினிமாவில் வந்து ஒரு இதயம் போன்றது. அதனால் வந்து இந்த இதயத்தை ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன்ஸ் நீங்கள் அப்படின்ற முறையில் மிகப்பெரிய மரியாதை உண்டு. இந்த சங்கத்துக்கு புதிய வந்த நிர்வாகிகள் கோபி ரொம்ப தரமானவர், தகுதியானவர். ஏன்னா அவரோட நிறைய பேச்சுவார்த்தையில் நம்ம கலந்துருக்கோம். அதே போல் வந்து சம்மேளனத்தில் இது வரைக்கும் இருந்த தலைவர்களையும் எனக்கு வந்து உமாசங்கர் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு பழகுவதும் பேசுவதும் ஒரு விஷயத்தை யூனியனுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதும் அவருடைய அந்த பாணி ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். அவரோட பழகிறதே ஒரு விஷயம். அவருடைய மகனோடும் நிறைய ஸ்ரீகாந்தோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுபோல் அந்த டீம் அசோக் மேத்தா என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு எடிட்டர். சின்ன பையனாக இருந்து ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்க வரைக்கும் நமக்கு தெரியும். நம்மளை அவங்க எல்லாம் வந்து நீங்கள் நல்ல பொசிஷனாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எடிட்டிங் துறை வந்து எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி உங்களுக்கான உரிமைகள் சலுகைகள் எதை தரவுக்கு என்றைக்கும் நாங்கள் வந்து அதை பெரிய தயங்கினதெல்லாம் இல்லை. அதே போல் தயாரிப்பாளர்களுக்கான உரிமை என்னங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு அதையும் எங்களுக்கு கொடுத்து ஒரு மியூச்சுவலாக செயல்படணும். இந்த உங்களுடைய சங்கம் மென்மேலும் வளர்ந்து நிறைய சிறப்படையணும். உங்கள் மெம்பர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக என்ன உதவிகளும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சுப்ராஜ் சொன்னார், நேற்று செல்வமணி சார் கூப்பிட்டாரு, என்னன்னு கூட தெரியாமல் வந்துட்டேன்னு. கார்த்தி சுப்ராஜ் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலுமே அவர் கூப்பிட்டா அப்படி தான் வருவாங்க. நான் கூட அப்படி தான். நேற்று லிங்கு இங்கே வந்துருன்னாரு, வந்துட்டேன். கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார்னா அவர் தான் எங்களுக்கு கேப்டன். வெறும் வார்த்தையில் சொல்லலை. கோபி, தினேஷ் எல்லாம் சொன்னாங்கல்ல, இத்தனை ஆயிரம் வேற எப்படி அவர் கட்டி மேய்க்கிறாரு, எப்படி பண்ணுறாருன்னா ஒரே விஷயந்தான், அவர்கிட்ட இருக்கிற உண்மை, நேர்மை, அந்த தகுதி. இப்படி ஒரு செல்வமணின்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சங்கத்துக்கு உருவாகி வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், இப்படி ஒரு நபர் இன்னொருத்தர் கிடைப்பாராங்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய அபூர்வம். அது வந்து வெறும் எனக்கு அவங்க வந்து அண்ணன் மாதிரி. நான் அவங்கள பாராட்டுறதுக்காக சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக கோபி, அவங்க எங்கள் கம்பெனி மூலமாக வழக்கேன் 18 மூலமாக எடிட்டர் ஆனவங்க. அதுக்கு ஸ்பெஷலாக அவருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
4.5 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்த ஒரு படம் அந்த படம். அந்த படத்தை வந்து பாலேஷ் சார் விட்டதுக்கு பிறகு என்கிட்ட, போஸுக்கிட்ட, சிவான்னு சொல்லி சேலத்துலேருந்து ஒரு நண்பர்கிட்ட, எனக்கு தெரிலடா, நீங்களே உட்காந்து பண்ணுங்க, அந்த கோபியை வச்சுக்கோ, நீ என்ன தோணுதோ செய்யின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சு போயிட்டார். அது எனக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு நட்புனால. அவரே மிகப்பெரிய டைரக்டர் தான், இருந்தாலுமே உனக்கு என்ன தோணுதோ நீ பாரு, எனக்கு எல்லாமே நல்லா தான் தெரியுது, எனக்கு தெரியலைன்ட்டார். கோபி, அப்புறம் வந்து சிவா சார், நான் எல்லாம் உட்காந்து திரும்ப ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது கோபியும் மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண எல்லா எடிட்டர்ஸுக்கும் இந்த நேரத்தில் முதல் படத்தில் ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் வந்து விஜயன் சார், அசிஸ்டண்டாக இருந்தப்பெல்லாம் விஜயன் லெனின் சார். அந்த இடமே அப்படி இருக்கும். அந்த மரத்தடியில் வந்து இந்தியா மொத்தமும் இருக்கிற மிக முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் அங்கே வருவாங்க. அங்கே இருந்துட்டு பல கம்பெனிக்கு வந்து இவங்க அசிஸ்டண்டாக வச்சுக்காங்கன்னு அனுப்பி வச்சதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த மரத்தடி வந்து மிக முக்கியமான ஒரு இடம். அது லெனின் சார், விஜயன் சார், அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள்லாம் வந்தோம். ஆண்டனி மிக முக்கியமான ஒரு எடிட்டர். யூஎஸில் இருந்துட்டு செல்வமணி சார் வந்து இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாரு. லிங்கு இந்த முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசு, அது வந்து ஒரு டீம் அமைச்சிட்டு ஒரு ராங்காக போன மாதிரி தெரியுது, அவர்கிட்ட பேசுன்னு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். சசி, என் கூட ஒர்க் பண்ண சசி, அப்புறம் பிரவீன் சார், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எடிட்டிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு இடம். தனஞ்சயன் சார் சொன்னதுலேருந்து எனக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. சண்டைக்கோழி வந்து சசி தான் எடிட்ரு. ஆனால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதை எப்போ வந்துச்சுன்னா, ஆண்டனி ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணி கொடுத்தார். அப்போ தான் அந்த படத்துடைய வியாபாரம் எல்லாமே வந்து ஆரம்பித்தது. எப்பயுமே என்னென்னா, அந்த எடிட்டரே பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்குள்ளே இருப்பாங்க. வெளியில் இருந்து ஒருத்தர் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா தகுதியான விஷயம் எங்கே இருந்தாலுமே நம்ம சினிமாவுக்காக அதை சேர்த்துக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அது மிகப்பெரிய அது ஒரு இதாக பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். கதிரேசன் சார் சொன்னார், நம்ம எடிட்டர் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு எதுவுமே காட்டுறது இல்லைன்னு. நிஜமாக சொல்லணும்னா ஒரு டைரக்டரு, உண்மையான டைரக்டர், சரியான டைரக்டர்ஸை சொல்கிறேன், அவங்க காட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது சரியானவர்கள் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சண்டைக்கோழியில் ஒரு சீன் எடுத்தேன். சொன்னார் ஜீவா சார், லிங்கு இந்த சீனை மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கும், எனக்கு நம்ம திருப்தியாக இல்லைன்னாரு. அந்த சீனை எடிட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டப்போ சரியான இடத்துல வரும்போது அது தானாக அப்படி சேர்ந்துக்கும். தலையில் வெட்டி போட்டால் கூட அப்படி ஒட்டிக்க முடியல, அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. அதனால் ப்ளைனாக ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் மதிப்பிட முடியாது. அதுக்கு நிறைய வேலை இருக்கும். அதை மறைச்சி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்காக தான். அது உடனே உங்களுக்கு அவநம்பிக்கை கூட அது மேலே வந்துடலாம். ஏன்னா அது முழுமை அடையும் போது தான் அதோடைய என்னன்னு தெரியும். அதனால தான் ஒரு சில விஷயம் ஒரு முக்கியமானவங்கெல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இருக்கும். நீங்கள் காட்டிடக்கூடாது, ப்ரொடியூசர்ஸை மதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது. இது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டா, ஈகோ இல்லாத தகுதியான சரியான ஆட்கள் வந்துட்டா அந்த படத்துடைய பல மடங்காக போய் சேர்ந்துடும். நான் எடிட்டிங் பற்றி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நான் திரும்ப சொல்லுவேன். ஷார்ட் வந்து லாங்கில் நடந்து வரப்போ ஒரு க்ளோஸ் நம்ம எடுக்காமல் விட்டோன்னா நான் நம்புவேன் அது உண்மையாக எமோஷனான சரியான படமாக இருந்தால் ஆடியன்ஸ் அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் போட்டுக்குவான், அவன் உத்து பார்த்துக்குவான் அந்த இடத்த. அப்படி நான் முழுமையாக நம்புவேன். அதனால் எமோஷன் தான் ஒரு படத்துடைய அந்த கண்டென்ட் மட்டும்தான் மிகப்பெரிய விஷயம். அது வந்து இந்த 4 ஷாட்டு குறையுது, 3 ஷாட்டு குறையுது, அதெல்லாம் கூட தாண்டி மிக சரியான ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து சேர்ந்துடும். மிக தகுதியான ஆட்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். ஆண்டனியெல்லாம் மிகப்பெரிய ஹெல்ப் எனக்கு. ஆண்டனி வந்து பையாவுக்காக எடிட் பண்ண ஒரு ட்ரெய்லர் தான் அந்த அவ்வளோ பெரிய செலவு பண்ண அந்த படத்தை மிக முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் அப்போ வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இம்மீடியட்டாக நான் வந்து அந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அதனால் மிக முக்கியமான தகுதியான ஒரு டெக்னீஷியன்ஸ் எடிட்டருங்கிறது அவங்களுடைய விழாவில் கலந்துக்கிட்ட சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் எழில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சம்மேளன தலைவர் செல்வமணி சார் அவர்களுக்கும், சிவா சார் போயிட்டாங்களா, சம்மேளனம் அதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ணன் சின்ன கவுண்டர் அவர்களுக்கும், கரு நாகராஜன் சார் அவர்களுக்கும், தேகத் சார் அவர்களுக்கும், இசைக்கலைஞர் சார் அவர்களுக்கும், நிக்கிலன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபி வந்து இன்றைக்கி வந்து
கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாப்புல, நிறையா கஷ்டம் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிவிட்டு கோபியை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா இது போன வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ நான் வந்திருந்தேன். அடடா அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்தாப்புல, அப்படி சந்தோஷமாக அப்படி ஒரு ஜெயிச்ச வெற்றி அவர் முகத்தில் அப்படியே மிளிர்ந்துச்சு. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாப்புல. சரி தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது நடந்துருச்சு, பரவாயில்ல. பட் அதை அவர் கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல, கோபி நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. இனிமேல் தான் வந்து இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து செல்வமணி சாரை ரொம்ப கூல்னு சொன்னாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் அம்மாகிருஷ்ணன் சிவா சாரை விட்டாங்க. அவர் அதை விட கூல். அவர் இப்படி 4 படம் அம்மாகிருஷ்ணனில் பண்ணிட்டு இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போயே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர்களை நம்ம பார்த்தது கிடையாது. இவங்களாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நினைப்பேன் நான் எப்பொழுதுமே. ஏன்னா என்ன வந்தோடனே செல்வமணி சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் எடிட்டர்ஸ் யூனியன் ஃபங்க்ஷனா, அவார்டு ஃபங்க்ஷனா, எல்லா சம்மேளனத்துலேருந்து வந்திருக்காங்க. ஃபோன் அடித்து சார் யாரை கூப்பிடுவாங்கன்னு இல்லை, கூப்பிட்டா எல்லாம் வந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி வர வேணான்னு தப்பிச்சிடலான்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணிட்டார் சார். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எடிட்டர்ஸ் யூனியன் வந்து பதவியேற்பு விழா, ஒரு இதில் வந்து அவார்டு யூனியனில் வந்து 24 கிராண்ட்ஸில் ஜெயிச்சவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது செல்வமணி சாரால் மாத்திரம்தான் முடியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு விழாவாக நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவரால் மட்டும்தான் முடியும். இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த சம்மேளனத்தில் இந்த வருஷம் ஜெயிச்ச அத்தனை பேருமே உங்கள் யூனியனுக்கு சிறப்பாக போன வருஷம் செஞ்சதுனால தான் இந்த வருஷம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்த இந்த அத்தனை பேருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக வசனகர்த்தா லியாகத் அலிகான் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருமே பேர் வாங்கினவங்க, அதனால் அவங்கள தனித்தனியாக பேர் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினச்சி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதை எடிட்டரை பற்றி, அவருடைய வேலையை பற்றி, அவருடைய திறமைகளை பற்றி, ஒரு படத்துக்கு அவங்க எவ்வளோ உயிர் கொடுக்குறாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க, எவ்வளோ தேவையாக இருக்காங்கிறத பற்றியெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு இன்னும் வருவாங்க. அதனால் நான் என் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பு, கரு நாகராஜன் சாரை நான் ஒரு சினிமாக்காரராக பார்க்குறது இந்த மேடையில். அங்கேயே ஒரு கோரிக்கை வச்சு அவரும் ஓகேன்ட்டார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொன்னார், என்ன கோரிக்கை வேணாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மைக்கில் சொல்லலை. இது எடிட்டர் சங்கம் அண்ணன் உமாவதி, அவர் உமாசங்கர்னு இருக்கார், அவர் மனசு என்னங்கிறத காட்டுறதுக்கு தான் அவர் வெள்ளை ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் மனசு என் மனசு வெள்ளைங்கிறதுக்கு தான் எப்போவுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கார். அசோக் மேத்தா பற்றி சொன்னாங்க. அவர் எங்கள் இதிலேயே வளர்ந்தவர். சிவா சொன்ன மாதிரி செல்வமணி படங்களில், என் படங்களில் ஒரு வகையில் பார்த்தா அதை நாங்கள் வளர்த்த பிள்ளை யார், அசோக் மேத்தா. அன்னைக்கு செல்வமணியோட படங்களுக்கு பக்கபலமாக இருந்தார். இன்றைக்கி பெப்சி தலைவர் செல்வமணிக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கார் பெப்சியில். அது கோபி இவங்களுக்கு பின்னால் தான் எனக்கு பழக்கம். ஆனால் இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துக்கிட்டு இவ்வளோ திறமையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு நான் வியக்கிற அளவுக்கு சாண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் மூளை வச்சு அனுப்பும்போது தெரியாமல் இவருக்கு 2 பேர் மூளையை சேர்த்து வச்சு அனுப்பிச்சான் பாருங்க கோபிக்கு. அப்படி ஒரு ஆற்றல் பெற்றவர் கோபி. கோபின்னு சொல்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் இவர் கூட பழகினா எல்லாரும் என் கோபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோபி ஒரு அன்பு தம்பியாக இருக்கார். இதற்கு மேலே சொல்லணும்னா லிங்குசாமி ஒன்று சொன்னார், எழில் சார் சொன்னார், செல்வமணி அவர்களை பற்றி சொன்னாங்க. சங்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு அமைச்சர் மாதிரி, பெப்சி தலைவர் முதலமைச்சர் மாதிரி. ஒரு முதலமைச்சர் நேர்மையானவர் இருந்தால், துணிச்சலாக இருந்தால், தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தைரியமாக இருக்கிறவராக இருந்தால், பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தால்,
எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனம் இருந்தால், சங்கம்தான், இந்த உறுப்பினர்கள்தான் என் வாழ்க்கை என்று அர்ப்பணிக்கின்ற குணம் இருந்தால், அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் இந்த நாடு எவ்வளவு செழிப்பாக இருக்குமோ, உயர்வாக இருக்குமோ, அதேபோல்தான் சங்கத்தின் பெப்சியின் முதலமைச்சராக செல்வமணியன் அவர்கள் இருக்கிறார். அவர் இருக்கும் வரை மற்ற அமைச்சர்களும் சரியாக இருப்பார்கள் என்று சரி பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் திரு நித்திலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபி எடிட்டர் தான் தெரியும். என்றைக்குன்னு பார்த்தா அவர் வந்து டயலாக் ரைட்டராக மாறிட்டார். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதெல்லாம் ஃபன்னாக சொல்லிட்டு வர சிரிப்பாக இருக்குது. நீங்கள் ரைட்டராகவும் பண்ண ஆகலாம் பிரதர்ஸ். சினிமாவில் இந்த 23 சங்கத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு சங்கத்துக்காக பேச வரேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். என்னை கூப்பிட்ட செல்வமணி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சமயத்தில் மைக்கேல் ஹெனக்கேன்னு ஒருத்தர், அவர் வந்து சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சினிமா இஸ் 24 லைவ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 24 பொய்யை பர் செகண்டை, இந்த பொய் எந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி மாற்றணும் அந்த பொய்யே, அந்த இடத்துல அத்தனை பொய் ஒன்றா சேர்ந்து சினிமாவை கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ண ஒரு சீனை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். மாற்றி மாற்றி எழுதுறதோ, அதுக்கு இருக்கிறது இதை மாற்றுறது, அவ்வளோ அந்த சீன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பர்சனலாக எனக்கு ஓகே, அதை ஸ்பாட்டு போய் அதை ஷூட் பண்ணும், அதை மாற்றும், இந்த ஆங்கிள் வைப்போம், எதாவது மிஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஷார்ட்டில் இருப்போம். ஓகே, ஒன்ஸ் அந்த எடிட்டிங்கில் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறது, அந்த எடிட்டிங்கில் வந்து அந்த சீன் வந்து ஒர்க் ஆகி எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு, ஃபன்னு ஒர்க் ஆச்சு, நம்ம நினச்ச எமோஷன் அங்கே கேரி ஆச்சுன்னும் போது அவ்வளோ ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு, அந்த டீக்குள்ளே எனக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஓகே சீன்னா டீ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பேன். ஸோ இந்த சமயத்தில் வெற்றி அடைஞ்ச எல்லா எடிட்டருக்கும், என் கூட ஒர்க் பண்ண என்னோடய பிலோமின் ராஜ், அபினவ் சுந்தர் நாயக், அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் தினா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதில் செக்ரட்டரியாக வெற்றி பெற்ற பாசமிகு அண்ணன் உமாசங்கர் பாபு அவர்கள் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது அண்ணங்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த பெப்சிக்காக வந்து நிறைய போராட்டங்களும் நிறைய ஆலோசனைக்கும் ஒரு 50 வருடமாக கூட இருந்துட்டு இருந்தவர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மேன். ஸோ அவர் வந்து இவ்வளோ எலெக்ஷன்லையும் நின்று ஜெயிச்சு வந்திருக்காருன்னா, எவ்வளோ பேர் உறுப்பினர் உங்கள் மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருப்பார், எவ்வளோ உங்கள் மேலே அட்ராக்டிவாக உங்களுடைய நலன்களை கேட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றத எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்காருன்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான, நீங்கள் ஒரு தூண் மாதிரி வச்சுட்ருக்கீங்களே, அவர் வந்து ரொம்ப பெருமைக்குரியவர். அவர் பெப்சிக்கும் வந்து ரொம்ப பெருமைக்குரியவர். அவரை பற்றி தான் இந்த மேடை வந்து ரொம்ப சிறப்பு பண்ணோம். அவருக்கு உண்மையாகவே ஒரு கிளாப்ஸை கொடுத்துடலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. அதே போல் வந்து இந்த மேடையில் வந்து இன்னும் 2 சிறப்பானவர்களை நான் சொல்லணும். தேசிய கட்சின்னு சொன்னோம்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டில் வந்து மரியாதை இருக்காது. அவங்க சென்ட்ரல்காரங்கப்பா, நம்ம கஷ்டப்படுறவங்களுடைய வழி தெரியாது, அவங்க வந்து சென்ட்ரலில் இருக்கிறவங்க, இங்கே என்ன வழி தெரிய போகுது, என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க எதனாலும் பண்ணுவாங்களா, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய அண்ணன் கரு நாகராஜன் அண்ணன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கான பிரச்சனையை அவர்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆண்டு காலமாக பாஜகவின் மூலமாக வந்து சொல்லிட்டு வர்றார். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட நானும் ஒரு அணியில் நானும் வேலை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். கோபி புலம்புனா மாதிரி நானும் அவர்கிட்ட போய் புலம்புவேன். அவர்கிட்ட என்னென்னா இது அரசியல், நான் சினிமாவில் இருந்தேன், நான் அரசியல் எப்படி பண்ணுறாங்களே இப்போ நிறைய புலம்புவேன். இருங்க அது அப்படி தான் வரணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே. ஆனால் அந்த பொறுமை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்னை வியப்பாக ஆக்கிடுச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த எலெக்ஷனில் இருக்கணும்னு நானாக பிரியப்பட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு தவறுனா கூட இன்றைக்கும் அந்த சிரிப்பு முகத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவரை மாதிரி ஒரு இரும்பு தைரியம் கொண்ட மனம் யாருமே இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வெற்றி இல்லை, வேறு வெற்றி உங்களுக்கு வரப்போகுதுண்ணே. என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேண்ணே. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தலைவர் வந்து நான்லாம் வந்து ஒரு மியூசிக் யூனியனில் வந்து சுயநலமாக வாழ்ந்தவன் சார். நான் டெய்லி ரெக்கார்டிங் போகணும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும், அப்புறம் அதை சேர்த்து வச்சு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும். இதை தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு 40 வருஷமாக இருந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைனா சுவையாக இருக்குமா, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து சுவைப்படுத்தி இப்படிலாம் வாழலாமா, மக்களுக்காக இப்படிலாம் வாழலாமா, எனக்குன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணா அவர்கள். ஸோ அவர் வந்து என் மனசுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து கடவுள் அப்படிலாம் வந்து ரொம்ப மேலே சொல்லிவிட்டாங்க. நான்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து வாழும் தெய்வமாக தான் சொல்லுவேன் நான். அவர் வந்து நம்மளோட இருக்கார் சார். ரொம்ப சிம்பிள் மேன் சார். இப்போது 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க இங்கே. 25,000 தொழிலாளர்கள் பெயரையும் சொல்வார் சார். அதுதான் சார் அவர்கிட்ட என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேர், ஒவ்வொரு தலைவருடைய பேர், ஒவ்வொரு செயலாளர், அங்கே யார் நிர்வாகி இருக்காங்க, அங்கே நிர்வாகி என்ன பிரச்சனை, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. பெப்சிக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா கூட தெரிஞ்ச அளவுக்கு பசியோட இந்த உறுப்பினர் வராரு, இவன் வந்து பசியோட, இவன் திமிரா வரான், இவன் பசியோட வருவான் என்ற உணர்வை, அந்த உணர்வோடு வாழ்ந்த அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்க ஒரே மனிதர் எங்களுடைய தானே தலைவன், எங்களுடைய மனசுக்கு பிடித்த தலைவர் வந்து எங்களுடைய அண்ணன் வந்து ஆர்கே செல்வமணி அண்ணன் தான். அவர் இங்கே இருக்கிறது உண்மையாகவே லியாக்கத் அண்ணன் சொன்னார், ஒரு முதலமைச்சர் தான் சார். மந்திரிங்க எந்த தப்பும் எந்த இதுவும் வாலாட்ட முடியாது சார் இங்கே. அது மட்டும் உண்டு தான் சார். அதுனா மிரட்ட மாட்டார் சார். ஆக்சுவலாக பெப்சினா எப்படி நினச்சிருந்தாங்க சார், பெப்சினா போராட்டம் பண்ணால் 10 கார் போயிட்டு நிறுத்து, ஷூட்டிங்கை நிறுத்துன்னு அப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். 10 வருஷம் முன்னாடி அப்படி தான் பெப்சி இருந்துச்சு. இன்றைக்கி பெப்சி வந்து அமைதி பூங்காவாக மாறி இன்றைக்கி சென்னையில் இருக்குது சார். இன்றைக்கி பெப்சினா வந்து எங்கேயா பிரச்சனை இருந்தால் இங்கே போனால் சமாதானம் கிடச்சிடும், எங்கள் தலைவர்கிட்ட வந்தால் சமாதானம் கிடச்சிடும், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்கிற சண்டையை வந்து இங்கே வந்து எங்கள் தலைவர்கிட்ட மண்டியிட்டு அவங்க வந்து வெற்றி பெறாருன்னா அவங்க வெற்றி பெறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது சார் இப்படி ஒரு சிறப்பான ஒருத்தோட நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதே மாதிரி இந்த எடிட்டர்ஸ் யூனியனை பற்றி ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். நான் என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய ஹிட் சாங் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஹிட் சாங்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததே இல்லை சார். நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு என்னுடைய ஹிட் சாங், எல்லா ஹிட் சாங்கையும் வந்து எடிட்டர்ஸ் ரூமில் தான் பார்த்துருக்கேன் நான். அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ தான் சொல்லுவேன், சார் இந்த ஷார்ட்டு மாற்றி இது இங்கே போடலாமே சொல்லும்போது அந்த ஒவ்வொரு எடிட்டர்ஸ் ரூம் கேட்டு அதை ரொம்ப அழகாக அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு பாடல் காட்சியும் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த எடிட்டர்ஸ் யூனியன் மிகவும் சிறப்பாக செயல்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் சங்க செயலாளர், நடிகர் மற்றும் இயக்குனர் RV உதயகுமார் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் ஓவராக பேசி முடிச்சிட்டாங்க.
நான் எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில். ஏன்னா இயக்குனர் சங்கத்திலேருந்து வந்தால் கொஞ்சம் மற்றவங்கள விட பெட்டராக பேசணும். இதில் என்னடா நான் பேசுகிறது, எல்லாம் பயங்கர பின்னி பெடல் எடுக்கிறேன். ஏ பாவி, அவரால் ரொம்ப கூச்சப்படுற அளவுக்கு பேசிட்டியப்பா. எனக்கே கூச்சமாக இருந்தது. இப்போ நான் என்னன்னு போய் சரி பரவாயில்ல, நம்மளும் இப்போ அப்படி தான் ஆரம்பிக்கணும் போடுது. பெப்சியின் முதல்வர் அவர்களே, வேறு வழி இல்லை. இப்போ நான் அப்படி சொல்லலைன்னா அப்புறம் மற்றவங்க சாருக்கு இவரு கொஞ்சம் பிரச்சனையோ அப்படின்வாங்க. நம்ம ஆளுங்க கிரியேட் பண்ணி விடுறதுல கில்லாடிங்க. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மட்டும்தான் ஆள் வரமாட்டாங்களே தவிர உட்கார்ந்த இடத்துல அப்படியே கிள்ளி போட்டு புகைச்சல் பண்ண விட்ருவாங்க. சரி இருக்கட்டும். இப்போ முதல்வர் அவர்களே, பெப்சி அமைப்பின் காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், உள்கட்டமைப்பு அமைச்சர், செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களே, நிதி அமைச்சர், நல்லா பேசுகிற நீ கூட. இப்போ வண்டி நல்லா ஓடுது வண்டி. அப்பா முதல்ல 2 வார்த்தையில் உட்காந்துருவாப்புல. இப்போ எல்லாரும் பேசி பேசி அவெல்லாம் உசுப்பேத்தி விட்டாங்க. நானும் பேச முடியும் அப்படின்னு காட்டி அருமையாக பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப சிறப்பாக. இப்போ எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்களாக ஒரு பெப்சி சார்பாக ஒரு கட்சியே ஆரம்பிச்சிடலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இல்லையே, எல்லாமே எல்லா இது நவரசங்களும் கலந்து பேசுகிற ஆட்களுங்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம மாதிரி டைரக்டர்கள்லாம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் இந்த எடிட்டர்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டோம். நம்மளையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தால் அதில் ஒரு 25 ஷாட் எடுந்தேன்னா, நான் ஃபஸ்ட் ஷாட் என்ன க்ளோஸ்அப்பு, செகண்ட் ஷாட்டு, மிட் ஷாட்டு, தேர்ட் ஷாட்டு, சஜஷன் ஷாட்டு, ஃபோர்த் ஷாட்டு, திருப்பி க்ளோஸ்அப்பு, இந்த க்ளோஸ்அப்புன்னு எழுதி அதை மட்டும்தான் எடுப்போம். அது நெகட்டிவில் வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிண்ட் ஆகும். அந்த பாசிட்டிவ் இந்த மூவி அளவில் ஓட்டுவாங்க. பாவம் இந்த காலத்து எடிட்டர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்கெல்லாம் படாத கஷ்டமாக இந்த கை விரலெல்லாம் மரத்து போயிடும். அப்படி வண்டியை ஓட்டி ஓட்டி அதை நிறுத்தி ஒவ்வொரு ஃப்ரேமாக எடிட் பண்ணுற அந்த காலத்திலிருந்து நம்ம எடிட்டிங்கை ஃபீல் பண்ணிக்கிற ஆள். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம இந்த ஷாட் நம்பர் 1 1A 2 2A 3 3A அந்த மாதிரி போட்டு அதை ஆர்டர் பண்ணாவே சீன் கரெக்டாக வந்துடும். எடிட்டருக்கு வேலையே கிடையாது. எடிட்டருடைய வேலையே கட்டிங் அண்ட் ஒட்டிங். அதுக்கு ஒரு பிசின் வச்சுருப்பாங்க, சிமெண்ட். ஆமாம், அதை வச்சு நான் பிசின் தான் சொல்லுவேன், அது சிமெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. டைரக்டருக்கு அதை சிமெண்ட்டுன்னெலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிசினை வச்சு ஒட்டிடுவாங்க. அப்புறம் அது ஓட்டுவாங்க மூவி அளவில். கரெக்டாக இருக்குது. இது ஒரு 2 ஃப்ரேம் குறைங்க, இது ஒரு 4 ஃப்ரேம் குறைங்க. இதுதான் என்னுடைய எடிட்டருக்கு பண்ண வேலை. அது எவ்வளவு ஃப்ரேம் இருக்கணும்னு முடிவு பண்ணது நான் தான். இது எடிட்டர்களுக்கு, டைரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு எடிட்டர். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. எடிட்டர் நான் தான் எல்லாம் பெரிய ஆளுனால யாரும் நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்கிறேன். உண்மையான இயக்குனர் நேர்மையாக ஒருத்த படம் எடுத்தான்னா எடிட்டருக்கு வேலை கம்மின்னு சொல்ல வரேன். நம்ம ஒரே கேமராவில் என்னப்பா ஐயோ, அதனால இல்லை, சம்பளம் இல்லை அவங்களுக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு மேட்ச் பண்ணி நெகட்டிவ் கட் பண்ணுற வேலை இருக்குல்ல. இன்றைக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்ச ஆளுங்க. அதுக்குன்னு நெகட்டிவ் கட்டிங்க்குன்னு தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க எடிட்டர்ஸில். அது ரொம்ப சிரமமான. இதில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அந்த ஃப்ரேமை பிடிச்சி அந்த ஃப்ரேமுக்கு ஈக்குவலாக அந்த நெகட்டிவ் கட் பண்ணணும். இதெல்லாம் தெரியுமா இப்போ வர்ற எடிட்டர்களுக்கு? என்ன தலைவரே வா, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. உனக்கு தெரிய நீ எப்படி பார்த்துருப்ப? நீ எந்த வருஷம் இன்ஸ்டியூட்டில் முடிச்ச? வா கண்மணி, சும்மா பேச்சுக்காகலாம் சொல்லப்படும். சரி, பார்த்ததாகவே வச்சுப்போம். தலைவர் ஆயிட்டாப்புல
ஒன்றும் ரொம்ப கலாய்க்கக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்த உடனே இவனுடைய இயக்கம், பரபரப்பு, பயங்கர டென்ஷன்லேயே அப்போ தான் நினச்சேன், தம்பி நானும் முதல்ல இந்த செல்வமணி என்னை இழுத்து விட்டு என்னை செயலாளராக்கி என்னையும் இந்த மாதிரி தான் டென்ஷன் விட்டான். அந்த டைமில் வந்து 2 டென்ஷன் வந்துடுச்சு. இந்த கொரோனான்ற ஒரு டென்ஷன் வேறு வந்துடுச்சு. அதில் இவர் வந்து ஊராக அலைஞ்சிட்ருப்பார். பெப்சி ஒரு பக்கம், அது பக்கம் ஊர், வில்லேஜுகள், அதெல்லாம். நான் டெய்லி காலையில் கார் எடுத்துகிட்டு கொரோனா டைமில் அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி திருட்டுத்தனமாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். 24 ஹவர்ஸ் சங்கத்தில் தான் இருப்போம். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நமக்காக உழைக்கிறத விட மற்றவங்களுக்காக கொஞ்சம் நம்ம நேரத்தை ஒதுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் நம்மளை எத்தனை பேர் நம்புகிறாங்க. நம்ம நடன ஆசிரியர் சொன்ன மாதிரி, எங்கே அவன் போயிட்டானா இருக்கானா, நீ ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறடா, உன்னால் ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 300 பேர் டெய்லி 4 பேர் பெப்சியில் வந்து டெய்லி உட்காந்துட்ருப்பார் சாமிநாதன். அவர் வயசுக்கு, என் வயசுக்கு, நான் வந்து 62 வயசில் 63 வயசில் பெப்சியில் சங்கத்துக்கு டெய்லி வருவேன். என் ஒய்ஃபுக்கு பயம், எங்கே ஒரு டப்புன்னு எங்கே தொத்திக்கு போகுதுன்னு. அப்படி போனால் வெங்காயமாக போச்சுன்ட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. அதெல்லாம் தூக்கி எரிஞ்ச உடனே என்னென்னா, நம்மளை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம ஏதோ செய்வோன்னு. நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. அவங்கள காப்பாற்றுறதே பெரிய ஒரு வேலையை போச்சு. அந்த டைமில் கிட்டத்தட்ட 200-300 பேர் இருக்கும். அத்தனை பேர்த்துக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து, நாங்கள் பழகாத பேசாத, எனக்கு இப்போ அவங்க கூட பழகி ஒரு ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் நண்பராயிட்டாங்க. இன்றைக்கி வரையிலும் அந்த டாக்டர்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பெப்சி ஆகட்டும், யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நமக்கு இயலாதவர்களுக்கு உடனே மருத்துவம் வழங்கப்படும். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இயக்குனர் சங்கத்தில். என்னப்பா சிரிக்கிற? நீ இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சங்கம்ன்றது வேறங்க. எல்லாரும் ஒன்று கூடி நல்லபடியாக நம்ம ஒரு ஒத்த கருத்துக்களோடு பணியாற்ற ஒரு இடம். இந்த சங்கம் வந்து நமக்கு தொழில் பாதுகாப்பை கொடுக்குற ஒரு இடம். அதை மீறி இந்த சங்கத்தில் வந்து வேறு எதையோ எல்லாம் எதிர்பார்த்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தொழில் பாதுகாப்பாக, தொழில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தயாரிப்பாளர்களோடு கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வேலை செய்யணும். இயக்குனர்கள் தான் வந்து உங்களுக்கு தலைவர்கள். இயக்குனருக்கு தலைவர் யாருன்னா, எடிட்டர்களுக்கு தலைவர்கள் வந்து இயக்குனர்கள் தான். ஒரு டைரக்டர், நம்ம சொன்னேன் அன்றைக்கி ஒவ்வொரு ஷாட்டு தான் எடுப்பேன். ஓகே ஷாட் ஒன்றுன்னு போட்டால் அந்த ஒரு ஷாட்டை தவிர வேறு எடிட்டர் வேறு எந்த ஷாட்டையும் நடுவில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இன்றைக்கி அந்த ஒரே ஷாட்டை 4 ஆங்கிள் எடுக்கிறாங்களா, அது எந்த பின்னில் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ எந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குதுன்னு தெரியாது. எந்த 4 ஹார்ட் டிஸ்க் அட்டே டைமில் ஓட்டி பார்த்தாலும் நீங்கள் எந்த ஷாட்டை போடுறதா அந்த ஷாட்டை போடுறதான்னு டைரக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இருக்கிற எடிட்டர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் எடிட்டிங்க்கு ரொம்ப டைம் ஆகுது. கரெக்டாக நான் சொல்கிறது? இந்த குழப்பத்திலேயே உங்களை உயிரை வாங்கிட்டு இருக்கிறது எதுன்னா இந்த டெக்னாலஜி. இந்த 4 கேமராவில் எடுத்தாலும் 1 நிமிஷம் ஓடுற காட்சி 1 நிமிஷத்துக்கு தான் நீங்கள் காட்ட முடியும். 4 கேமராவில் எடுக்கும்போது அது 400 நிமிஷமாக 400 நிமிஷம் எடுத்துடுறாங்க. அந்த 1 நிமிஷமாக நீங்கள் அதை குறைக்கும்போது அது கொஞ்சம் தொழில் தெரிஞ்ச, கொஞ்சம் அந்த ஃபீல் தெரிஞ்ச ஒரு எடிட்டர் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த ஃபீல் வந்து சேரும். இல்லையா கொஞ்சம் மாறி போகும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் வந்துடும், என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் கண்டென்ட் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பொறுமை உங்களுக்கு வேணும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து எடிட்டிங் யூனியன் எடிட்டர்களுக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் பேசும்போது எத்தனை கண்டென்ட் வருதோ அத்தனை நீளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு பேசணுன்றது உங்கள் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து எது வந்தாலும் என்ன ஏஐ வரட்டும், பட் நான் சொல்கிறது என்னென்னா அவ்வளவு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு
சில ரஷஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லை பல டைரக்டர்கள். உண்மையாக சொல்கிறேன், வருத்தப்பட வேண்டிய விஷயம். நிறைய நம்ம என்ன ஷூட் பண்ணியிருக்கோன்னு நம்மளே பார்க்குறதுக்கு டைம் இல்லை, இருக்காது. அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பல டெராபைட்டுகளை ஷூட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸோ இது எல்லாம் கண்டுபிடிக்கிற நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன் ஆகி மாறி அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கு தான் இது எடுத்துருப்பாரோன்னெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியதாக போயிடும். முதல்ல எல்லாம் ஒரு டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு வந்தால் ஆர்டருக்கு கரெக்டாக கூட இருக்கிற அசோசியேட் வந்து கரெக்டாக ஆர்டரில் உட்காருவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. கரெக்டானே? சரி, இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஆக மொத்தம் எடிட்டருங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. 2 ஷாட், பிரிங் 2 ஷாட்ஸ் டுகெதர், கிரியேட் அ மீனிங். 2 ஷாட், தனித்தனி ஷாட். ஒரு கிழவன் பார்க்குறான், ஒரு இடத்துல ஒரு குழந்த ஒரு பாத்ரூமுக்குள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கு. கிழவன் திரும்பி பார்க்குறான், ஒரு ஓட்டையில் அந்த குழந்தை குளிக்கிறது தெரியுது. இது பார்த்தா அந்த குழந்தைய ரசிக்கிற மாதிரி அந்த வயசானவர் மேலே ஒரு பாசம் வரும். கரெக்டாக? அதே ஷாட்டு ஒரு பொம்பளை குளிக்கிறத பார்க்குறது, இன்னொரு ஷாட்டை போடுறோம், அந்த குழந்தை ஷாட்டை எடுத்துகிட்டு. இப்போ என்ன ஃபீலிங் வரும்? இந்த ஆளுக்கு தேவையான்னு வரும். ஸோ ஒரு காட்சியை மட்டும் ஒரு ஷாட்லேயே வந்து ஒரு ஒட்டுமொத்த மீனிங்கையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தொழில்நுட்பம் தான் எடிட்டிங். ஸோ அந்த எடிட்டிங்கை கையாளுபவர்கள் டைரக்டர் என்ன மைண்டில் வச்சுருக்கோன்னா அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காட்சியை வந்து எடிட் பண்ணும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். இது மட்டும் கரெக்டாக பண்ணாவே போதும், மிகச்சிறப்பாக இருக்கும் சினிமா. அப்புறம் நிறைய யூனியன் பிரச்சனைகள் அது இதுன்னு, யூனியன் எல்லாம் பிரச்சனையாகவே எடுத்துக்காதீங்க. செல்வமணி மாதிரி பாருங்கள், உனக்கு யார் பிரச்சனை பண்ணாலும் பாருங்கள், கூட இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அவனை ஒரு பதவி கொடுத்து உட்காந்து வச்சிரு. அப்புறம் அவனை நீ கேளு, நீ என்ன பண்ணலாம் சொல்லுப்பா அப்படின்னா அவன் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். சரிப்பா அப்படியே பண்ணிவிடுவோன்னா அவன் அடுத்து சொல்லவே மாட்டான். அதான் செல்வமணி டெக்னிக்கு. இப்போ நான் அப்படித்தான், நான் செல்வமணி அப்புறம் என்ன பண்ணுறது தம்பி அப்படின்னு கேட்டேன்னு வையே, அட பாவிகளா இந்த அண்ணங்கிட்ட இது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா யூனியன்களும் இப்போ வந்து சங்கங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், எல்லோரும் ஒரு கைத்தட்டி ஆகணும். எல்லா சங்கங்களும் சிறப்பாக இருக்கிறது. எல்லா சங்கங்களுக்கும் சினிமாவை சிறப்பாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சினிமா தான் சிறப்பாக இல்லை, சங்கங்கள் சிறப்பாக இருக்குது, சினிமா சிறப்பாக இல்லை. சினிமா சிறப்பாக இருக்கிறதுக்கு பெப்சி வந்து ஒரு சின்ன ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள்லாம் வகுத்து வச்சுருக்காரு. அதை அனைத்து சங்கங்களும் கடைப்பிடித்தால் நிச்சயமாக சினிமா ஒரு ரெகக்னைஸ்டு ஃபில்மின் இண்டஸ்ட்ரியாக சினிமா திரைப்பட கட்டமைப்பு உருவாகும் திரையுலகம் என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் பெப்சியில் எடுக்கிற முடிவை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெப்சி கொடுக்குற கார்டு இல்லாமல் யாரும் வேலை செய்யக்கூடாது. அதை வந்து உறுதிப்படுத்தினாவே நம்மளுடைய அமைப்பும் சரி, நம்ம சினிமாவும் சரி, ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடும், சினிமா சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த சங்கத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று ஏற்கனவே வெற்றி வகை சூடி பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கும் எங்கள் அருமை தம்பி கோபி அவர்களுக்கும் அண்ணன் உமாசங்கர் அவர்களுக்கும், எங்கே அவர் அண்ணே வாங்க அண்ணே, நீங்கள் தான் சிரித்த முகத்தழகன். அப்புறம் என்னுடைய அன்பு தம்பி திரு அசோக் மேத்தா அவர்களுக்கும், இணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் கூறிக்கொண்டு, இந்த ஆண்டு நிறைய விருதுகள் பட்டியலை பார்த்தேன். விருதுகள் பெற்றிருக்கின்ற அனைத்து எடிட்டிங் நிபுணர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அதே மாதிரி இவர் அண்ணன் இப்போ கலைமாமணியாக இருக்கார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் பாராட்டுவதை திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் பெருமை கொள்கிறது. நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்மேளன தலைவர் திரு ஆர்கே செல்வமணி சார் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நம்ம சங்க சார் அப்புறம் போட்டுட்டு நம்ம எல்லாம் ரெடி ஆகிடும். அப்புறம்
தென்னிந்திய பட தொகுப்பாளர்கள் புதிய 2026-29 ஆண்டிற்கான நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் தமிழ்நாடு மாநில விருது பெற்ற 2016 ஆண்டுக்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதன் மாவீரன் கெட்டு என்ற படத்திற்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதனுக்கும் 2017 ஆண்டுக்கான திருட்டு பயல படத்தை தொகுத்த திரு ராஜா முகமது அவர்களுக்கும் 2018 ராட்சசன் திரைப்படத்தை படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் அவர்களுக்கும் 21 ஆண்டிற்கான விருது பெற்ற பிரவீன் இவர்களுக்கும், அதாவது நம்ம மாநகரம் சொன்னாங்க, மாநாடு திரைப்படம் தான் முதல்ல அந்த டைமை வந்து டைம் லைனில் எப்படி வந்து ஒரு மேஜிக் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படத்தில் மாநாடு திரைப்படம் தான் முறையாக தமிழ் திரைப்படத்தை அறிமுகப்படுத்தி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு பிரவீன். அது மாதிரி 2022 ஆண்டுக்கான உலகமை திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் திரு சுரேஷ் அரசு அவர்களுக்கும் நம்முடைய பெப்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் 50 ஆண்டுக்கு மேலாக படத்தொகுப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் இடையராது பணி செய்து வருகின்ற உமாசங்கர் பாபு அவர்களுக்கும் பெப்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில் வந்து பெப்சிக்கு வந்து படத்தொகுப்பாளர் சங்கம் ஒரு முக்கியமான அங்கமாக அதனுடைய தகுதிக்கு விட அதிகமாக பங்களித்து அவங்களுடைய சக்திக்கு அதிகமாக பங்களித்து இன்றைக்கி பெப்சியில் வந்து நிறைய ஒர்க்கு மாநில அளவுலனா அசோக் மேத்தாவும் பாபு நம்ம கோபியும் முன்னாடியே இருந்த நம்ம பழனியும், அது நேஷ்னல் லெவல்லனா இது சாமிநாத் சார் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து உமாசங்கர் பாபு பேச சொல்லி அதை வந்து செட் பண்ணி, ஏன்னா வந்து 50 வருஷமாக இருக்கிறதால அந்த லிங்க் கிடச்சிடும். லாஸ்ட் இயர் நம்ம வந்து மாநாடு மேதின மாநாடு நடத்தும் போது கூட எல்லாரையும் ஒருங்கிணைச்சதில் வந்து உமாசங்கர் பாபுவோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதனால் இப்போ நீங்கள் புதுசாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2026-29 மிக சிறப்பாக பண்ணணும். நீங்கள் அசோக் மேத்தா சொன்னார் பேசும்போது 2 விஷயம். உண்மையிலே வந்து இப்போ டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா வந்து நான் வந்து எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரோல் எவ்வளோ ரோலு, நாங்கள் வந்து நான் 90 ரோல் சொன்னேன், அப்புறம் 75 ரோல். அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, ஸ்டார்ட் கேமரா சொன்னால் ஜாலியாக ஸ்டார்ட் கேமரா கிளாப்பின் அப்படி யோசிச்சு கிளாப் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் போக போக சார் 50 ரோல் ஆகிடுச்சு 60 ரோல் ஆகிடுச்சு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுவோம். ஏன்னா அந்த ஒரு அடி நமக்கு அதனோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் அந்த 70-71 வரும்போது கேமரா சொல்லி அந்த ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி ஒரு ஃப்ரேமில் மட்டும் எடுப்போம். ஏன்னா அது ஒரு ஃப்ரேம் மேலே போச்சுன்னா கூட வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த ஃப்ரேம் ஓடும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ டைரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் கேமரா சொன்னதோடு சரி, கட்டு யாரும் சொல்கிறதே இல்லை. அது பாட்டு ஓடிட்டே தான் இவன் போயிட்டே இருக்கான். கேமராமேன் அப்படியே கட் எல்லாமே எடுத்து வர்றான், கட் எல்லாமே கொண்டு வந்துட்டு அடுத்த ஷாட் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அது வர்றது கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அசோக் சொன்ன மாதிரி வந்து ஃபுட்டேஜ் வந்து அதுவும் 60 மணி நேரம் இருக்குது, இதுவும் 60 மணி நேரம் இருக்குது. இப்போ யாரும் அந்த படத்தை பார்க்குறதும் இல்லை. உண்மையாகவே வந்து எந்த டைரக்டராவது தாங்கள் எடுத்த அனைத்து ரஷ்யம் பார்க்குறாங்க இப்போ அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையாக அது ஒரு பொய்யாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது, நான் படம் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ரஷ்ஷாகவே 4 தடவை பார்ப்போம். முதல்ல வந்து அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே உடனே வந்துடுது, சுட சுட வந்துடுறத விட அதை நெகட்டிவை வந்து அதை பிரிண்ட்டு போட்டு ரஷ் வந்துடுச்சான்னு கேட்டு ரஷ் அமிச்சிட்டிங்களா, ஓகே டேக் அமிச்சிங்களா எடுத்து அதை ரஷ்ஷை பார்க்கும்போது வர ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது பிறந்த குழந்தைய அப்படி கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீலு. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு ரஃப் கட் பண்ணி அதை ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணி டப் பண்ணி, அதுபோல் அதுக்கும் நமக்கும் ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் முதல்ல வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து நான் திரைப்படத்துறையில் ஜாயின் பண்ணேன். எடிட்டர் பி கந்தசாமி சார் அவர்கிட்ட தான் வந்து நான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதனால் வந்து அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு ஃபிலிம் சிமெண்ட்டும் தெரியும், நெகட்டிவ் ரோலும் நான் வந்து ஆர்டராக பேரல் பண்ணி அதை வந்து கட் பண்ண தெரியும்.
அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறமா தான் மணிவண்ணன் சார்ட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போனேன். அப்போது படத்தொகுப்பாளர் பணி எவ்வளோ இன்றியமையாதது, முன்னாடி எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகம், மென்டல் ஒர்க்கு கம்மி. ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி, ஆனால் மென்டல் ஒர்க் அதிகம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா 24 மணி நேரம் பார்த்துனே இருக்காங்க. பார்த்து என்ன டைரக்டர் கூட வந்து எதை சூஸ் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. முன்னாடி நான் கூட வந்து 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் கேமரா ப்ளேஸ் பண்ணும்போதே எந்த ஆக்ஷனை வந்து எந்த கேமரா வந்து கேட்ச் பண்ணணுங்கிறது நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கேமரா அது லாங் ஷாட்டு, ஏன்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து இந்த டபுள் கேமரா ட்ரிபிள் கேமரா இருக்குமே தவிர, நார்மல் இதில் வந்து எந்த போர்ஷனை எந்த கேமரா எந்த ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க நாங்கள் டிசைட் பண்ணி தான் போவோம். அப்போ இது போல் சில நேரங்களில் ஆர்டிஸ்ட்டு தொந்தரவாக இருக்கும், அவங்களுடைய கால் ஷீட் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை டபுள் கேமரா வச்சு அதை கரெக்டாக ஷூட் பண்ணிப்போம். அப்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த போர்ஷன் வரைக்கும் லாங் ஷாட்டு, இந்த போர்ஷன் க்ளோஸ்அப், அப்போ அந்த க்ளோஸ்அப் அங்கே இருக்கும். அப்போ எடிட் பண்ணும்போது ஆர்டராக நாங்கள் எடிட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணுறதே எங்கே கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் கோப்ரா வந்துட்டு அவன் பாக்கெட்டில் கூட ஒரு கேமரா இருக்குது, காரு கீழே கேமரா இருக்குது, மேலே கேமரா கீழே கேமரா இருக்குது. ஒரு ஷூட் போனால் அதில் வந்து 16 கேமரா இருக்குது. இந்த 16 கேமரா ஆங்கிளை பார்த்து எந்த ஆங்கிள் பெட்டராக இருக்குன்னு எல்லாமே வந்து 16 கேமராவிலையும் 15 கேமரா உள்ளே இருக்குது. இந்த கேமரா ப்ளாஸ் பண்ணுறதில்ல, அந்த கேமரா உள்ளே இருக்குது. அது என்னென்னா அது சார் எரேஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போது அதை கூட வந்து அப்போ அவ்வளோ ஈஸியாகிடுச்சா இல்லை அவ்வளோ அலட்சியம் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு இதுவெல்லாம் வந்து இப்போது டெக்னாலஜி வளரும்போது, இப்போ முன்னாடி கூட வந்து இப்போது நம்மளே கூட அப்படி தான் இருக்கும். முன்னாடி நான் வந்து கிளம்பும்போது ஒரு ஆஃபீஸ் கிளம்ப வச்சுங்க, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி கேட்டுட்டு அப்போ கிளம்பும்போது டீனர் போகலாம், இல்லை வடபழனி போகலாம், இல்லை வந்து கோடம்பாக்கம், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ என்னென்னா முதல்ல கார் எடுங்கிறோம், கார் எடுத்த உடனே அப்புறம் டயல் பண்ணுறோம், அவர் இருக்காரா, சரி கட் பண்ணுப்பா, இப்படி வண்டி திருப்பு, அப்போ தான் டிசைட் பண்ணுறோம். அதுபோல் இங்கே கூட என்னென்னா கேமரா வச்ச பிறகு அதை வந்து எடிட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அது உண்மையிலே அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கு தான் அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான். இப்போ வந்து அதில் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபி வந்து தயாரிப்பாளர் இருந்தால் கூட ஒரு விஷயம் கேட்டே இருக்கார், சார் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள். சரி அவசரம் சின்ன படத்துக்கு ஹவர்ஸ் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இல்லை சார் ஒரு 300 மணி நேரம் வச்சுங்க, 300 மணி நேரம் வச்சுங்க, இல்லை 350 கூட வச்சுங்க, இல்லை 400 கூட வச்சுங்க, எங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதுக்குள்ளே டைம் அவங்கள ஒர்க் பண்ண சொல்லலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சம்பளம் பேசும்போது அசோக் மேத்தா கோரிக்கைப்படி சம்பளம் கேட்கும்போது நம்ம வந்து சார் 300 மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம், 400 மணி நேரம் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நிச்சயமாக வந்து அந்த கோரிக்கையை நம்ம ஏற்படணும். அப்புறம் இன்னொன்று என்ன, லாஸ்ட் டைம் வந்து இந்த நிர்வாகத்து மேலே வந்த அதிருப்திக்கு 50 கூட ஒரு காரணம். இப்போ என்னென்னா நாங்கள் ஒன்லி மெம்பர் டு மெம்பர் ஒர்க் பண்ணணுங்கிற சிஸ்டம் கொண்டு வரும்போது அதில் தயாரிப்பாளரும் கொஞ்சம் எதிரியானாங்க, நம்ம சீனியர் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் எதிரி ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் டைரக்டரோ கேமராமேனோ இல்லை எடிட்டரோ அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு மெம்பர் இல்லைன்னு நம்ம டைட் பண்ணும்போது இப்போ டைரக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும், நீ வந்து அதே வேலை 50 கொஞ்சம் வேலையை பண்ணுற அப்படின்னு. என்ன அவர் பண்ணது என்ன, நான் பண்ணது என்ன, இல்லை மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தானேப்பா யூனியன் இருக்குது, நீ இருக்கிற நான் வந்து இந்த மெம்பர் வச்சு தான் பண்ணணுன்னு சொல்லலை, ஒன்று மெம்பர் வச்சு பண்ணு, இல்லை பண்ணுறவனை மெம்பராக்கு, அப்போ தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர முடியும். இது இல்லைன்னா யார் ஒன்றாலும் பண்ணலாங்கிற இது வந்துட்டு நல்லா இருக்காது. அப்போ சில சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கு, அது டைரக்டராக இருந்தாலும் கேமராமேனாக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நிர்வாகத்து மேலே சின்ன சின்ன வருத்தங்கள் வர வாய்ப்பு இருந்தது. அது இப்போ சரி பண்ணிவிடுவோம். இப்போ நீங்களும் தயவுசெய்து மெம்பர்ஸ் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அது அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் அக்ரிமெண்ட்டு வரலன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் கேட்க முடியும். சார் எனக்கு அக்ரிமெண்ட் வரல, அதை வாங்கித்தர வேண்டிய வேலை நீங்கள் வாங்கவே வேண்டாம், சங்கம் வாங்கவே வேண்டாம், சம்மையில் நாங்கள் வாங்கித்தரோன்னு சொல்லி 5 வருஷம் ஆகிடுச்சு. யாரும் வந்து கடைசி நேரத்தில் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து இல்லை சார் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் சார் இன்னும் அவங்க வரல. தயாரிப்பாளருக்கும் தெரியுதில்ல, அக்ரிமெண்ட் போட்டால் நல்லதுங்கிறது அவங்களுக்கும் தெரியுறதில்ல. அதனால் நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம மறுசீரமைப்பில் கையெழுத்து போட்டிருக்கோம். அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டோம். அக்ரிமெண்ட் இருந்தால் தான், எல்லா அக்ரிமெண்ட்டும் 50க்கு வந்தால் தான் நாங்கள் ஷூட்டிங் போவோங்கிற கண்டிஷனோடு நம்ம வந்து இந்த வாட்டி கையெழுத்து போட போகிறோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய
கோரிக்கை வந்து ஏற்கப்படும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ, இப்போது இங்கே என்னென்னா அண்ணன் லியாகத்து ஆரம்பித்து வச்சார். அந்த மற்றவங்கள இங்கே வந்தவங்கள பாராட்டுங்கன்னா என்னை பாராட்டும் போது உண்மையாக எனக்கே கூச்சமாக இருக்குது. அது சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் மேடையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நானே கூச்சப்படுற அளவுக்கு. அதில் அண்ணன் தீனா ஒரு படி மேலே போய் அது என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுக்கு முதலாளி. அவங்க சொல்கிறது நாங்கள் செய்யணுங்கிற மனநிலையை நான் பெப்சி கொண்டு வந்து சேர்த்துட்டேன். முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, முன்னாடி பெப்சியை பார்த்து பயம் இருந்தது, இப்போ பெப்சியை பார்த்து ஒரு மரியாதை இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து ஒரு பெருசாக வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. எல்லோரும் ஏன்னா எல்லாரும் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும். என்னோடய இது என்னென்னா, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணும். முதல்ல அவங்க பேசுனாவே, அவங்க பேசுகிறத நம்ம கேட்டாவே அவங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால் அவங்க பிரச்சனை கேட்போம். அப்புறம் அவங்க எல்லாருமே உள்ளே வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம பெப்சியில் வந்து இவர் சொன்னார்ல, செந்தில் சொன்னார் இல்லையா, 16 பேர் தான் நிர்வாகிகள். ஆனால் நான் என்னென்னா 23 எல்லோரும் வர சொல், எல்லோரும் உட்காருவோம், எல்லோரும் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இருந்து அந்த ஒரு முடிவு எடுத்தால் அது சரி. நம்ம இல்லாத முடிவை சரியாக எடுத்திருந்தா கூட அதில் ஒரு குறை கண்டுபிடிப்போம். அதனால் என்னோட இது என்னென்னா, எல்லோரும் கூப்பிடுப்பா சார், அவங்களாம் வந்து ஒன்று கேட்டுப்போம், பரவாயில்ல கேட்குறோம். அதில் ஒரு 1/2 1 hour லேட்டானா பரவாயில்ல, முடிவு எடுத்தப்படும் அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நிறைவு பண்ணுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகிடும். அதை விட ஒரு 1 hour 1/2 hour போனால் பரவாயில்ல. சாமிநாக்கு சலிச்சுப்பார், என்ன சார் எல்லாரையும் கூப்பிடுங்கிறீங்களே. பரவாயில்லப்பா, வேணுமோ வேணாமோ எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நம்ம திட்டத்தை முதல்ல சொல்லுவோம். முதல்ல இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோமா, இவங்க முதல்ல தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க சங்கத்தை சரி பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா சங்கத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அப்போ பெப்சிக்கும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். இப்போ வந்து சில பேர் சொன்ன மாதிரி நிச்சயமாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வந்து அது சரி கூட இருந்து சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நிலைமையில், அவங்க நம்புகிற நிலைமையில், அவங்க நம்புகிற நிலைமையில் இப்போ வந்து ஒரு விரிசல் வந்தது. அது சண்டை போடலாம், சண்டை போட்டு நீயா நானும் காமிக்கலாம். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நட்பு அடிப்படையில் இப்போ நம்ம இல்லாமல் அவங்க செயல்பட மாட்டாங்க, அவங்க இல்லாமல் நம்ம செயல்பட மாட்டோம். அப்போது நட்பு தான் இங்கே பெருசு. நட்போடு இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். பரவாயில்ல, வாய வார்த்தைகளே பேசிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் நீயா நானான்னு பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், இது வந்து விரிசல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவை நாங்கள் பெப்சியில் மீட்டிங் போடும்போது தயாரிப்பாளர் தான் நம்மளுடைய முதலாளிங்க. அந்த முதலாளிங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான விஷயம். இப்போது நாகராஜ் சார் இருக்கார், அவர் படம் எடுத்திருக்காரு, அவர் தெரிஞ்சிருக்கும். நேஷ்னல் பார்ட்டியான பாஜகவை வந்து மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்களை மேய்க்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்போ சிரமமான நேரத்தில், இப்போது கதிரேசன் சும்மா சொன்னார் இல்லையா, 70% இல்லை 90% படங்கள் வந்து லாஸில் தான் இருக்குது. அப்போ முன்னாடி வந்து என்னென்னா, நானே ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என் படத்தில் சம்பளம் வந்து 3 படத்துக்கு 4 படத்துக்கு வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. நாங்கள் அவுட்டோர் போகும்போது லைட்மேனோ டெக்னீஷியனோ அவன் பேட்டா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சார் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் கொடுத்தா செலவாகிடும் சார்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருவோம், நாளைக்கு சொல்லாமலாம் போயிட்டான்னா இந்த பேட்டா வராமல் போயிடுங்கிற பயம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது ப்ரொடியூசரோட நிலைமை வந்து பூரண ஆயுசு நித்தியம் கண்ட மாதிரி. எல்லோரும் சார் சொன்னார் இல்லையா நாகராஜ் சார், இது வந்து ஒரு தேன் கூடு மாதிரி, புது தேனீக்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பழைய தேனி இருக்கிறதே இல்லை. நான் ஒரு 11 படம் எடுத்தேன். இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் 11 படம் எடுத்தாருன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாரு, அத்தோட போயிடுறாரு. அடுத்த படம் அவர் எடுக்கிறது இல்லை, அவர் செத்து போயிடுறாரு. அடுத்த ஒருத்தர் வரான், அவன் செத்து போயிடுறான். அப்போது புது ஆளுங்க வந்துட்டே இருந்தால் அப்போ 4 ஆள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்போது இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலோர் வந்து 30-40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் தயாரிப்பாளர் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களாம் கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி யாரோடது? நம்மளோடது. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளோடது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வாழ்கிறத விட நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நான் வந்து பெப்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சி அவங்களுக்கு விளக்கி சொல்லி, நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போகலாம், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து பேசிக்கணும். வந்து இன்றைக்கி வந்து பெப்சிக்கு வந்து ஒரு நல்ல பேரோடு இருக்குது. அதுபோல் வந்து இன்றைக்கி வேறு யாரோ சொன்னாங்க, அசோக் மேத்தா வந்து சிவா சார். உண்மையாக வந்து இப்போ அசோக் மேத்தா வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம இது இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில்
ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம இப்போ சினிமாவை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சமே டெக்னீஷியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சில பேர் புரியாது, அப்போ இது செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதில் அசோக் மேத்தாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அப்போது கோபி கூப்பிட்டு சொன்ன கோபி ஒரு ஃபார்ம் பண்ணி பழனி கூட முன்னாடி இருந்தால் அவன் நல்லவன் தான். ஆனால் சில நேரங்களில் பேசிட்டே இருப்பான், முட்டாள்தனமாக பேசிகிட்டே இருப்பான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான், நட்போடு தான் இருந்தான். அது ஒரு சகோதரன் மாதிரி தான். ஆனால் இது என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக இன்றைக்கி சினிமா மாறிட்டுருக்கு. அப்போ டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்து அதை செட் பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த வந்திருக்கிற யூனிட் இப்போலாம் பார்த்தா ஒரு 2-3 லேடிஸ் வேறு வந்திருக்காங்க. படத்தொகுப்பாளர்களை பெண்கள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்து அந்த நிர்வாகத்தில் பெண்கள் வந்திருக்கிறது மிக சந்தோஷமான விஷயம், நல்ல ஆரோக்கியமான விஷயம். அவங்கள முன்னாடி மேடையில் கூட பார்த்தவங்க நிர்வாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க முதல் நாள் நிகழ்ச்சியோட பார்த்தேன். இவங்க சிறப்பான இதுக்காக பண்ணியிருந்தாங்க. அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதோ என்ன மாதிரி இப்போ நீங்கள் 2 கோரிக்கை சொன்னீங்க. நிச்சயமாக உங்கள் சம்பளம் பேசும்போது அந்த 2 கோரிக்கை, ஒன்று அக்ரிமெண்ட் இல்லாமல் இனிமேல் யாரும் வேலை செய்ய முடியாது, அந்த கோரிக்கை 100% நிறைவேற்றுவோம். சம்பள பிரச்சனை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி அதுக்கு உண்டானது சொல்லுவோம். அப்புறமா இன்னொரு சொன்னாங்க, இப்போது ஸ்பாட் எடிட் பண்ணாங்க சார், ஸ்பாட் எடிட் பண்ணால் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்னு கோபி என்கிட்ட சொன்னார் ஒரு பேசும்போது. அதை மாற்றணும் நம்ம. ஏன்னா ஸ்பாட் எடிட் பண்ணாவே அது ஒரு 50% ஒர்க்கு முடிஞ்ச மாதிரிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்பாட் எடிட் பண்ணுறத கொஞ்சம் நம்ம தரக்குறைவாகவோ இல்லை கேவலமாக முன்னாடி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது அப்படி கிடையாது. ஸ்பாட் எடிட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய 50% ஆஃப் ஒர்க் குறையும். அப்போ ஸ்பாட்லேயே டைரக்டரோ இல்லை கேமராமேனோ இல்லை ஸ்டன் மாஸ்டரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ இருந்து அதை ஒரு 90% இல்லை 80% பக்கா பண்ணுற மாதிரியான ஒரு இது பண்ணிட்டோமா இந்த ஒர்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு நாள் ரஷ்ஷை டைரக்டரோ கேமராமேனோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 30-40 நாள் ரஷ்ஷை பார்க்குறதுங்கும் போது அவங்க நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அப்போயே பார்த்து எடிட் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப்லைனில் பண்ணுறோம் சார், இது ஆன்லைனில் பண்ணும்போது மேட்ச் ஆகாது, புதுசாக மறுபடியும் நாங்கள் பண்ணுறோம். அந்த டபுள் வேலையை பண்ணாமல் அது ஒரே வேலையை பண்ணுறதுக்கு அது டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை புதுசாக நிர்வாகி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வேலை ஒரு 50% குறையும். மற்றபடி ஃபெஃப்சியிலேருந்து உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் இல்லை உதவின்னு சொல்ல முடியாது உரிமைகளையும் நாங்கள் பெற்றுத்தருவதில் எந்த விதமான தயக்கம் எங்களுக்கு இல்லை. எப்படி நீங்கள் ஃபெஃப்சிக்கு ஒரு வலதுகரமாக இருக்கீங்களோ அதுபோல் ஃபெஃப்சியும் படத்தொகுப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நல்ல நண்பனாக உற்ற தோழனாக உரிமைகளை பெற்றுத்தருவதில் ஒரு சிறந்த நிர்வாகமாக இருந்து பெற்றுத்தருவோம் என்று கூறி, இதில் சின்னதாக யாராவது ஏதாவது வந்திருக்கவங்க ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஏதாவது பேசியிருந்தால் அதில் ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல விழா. அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு எப்படி எடிட்டிங்கில் நம்ம என்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட்டை மட்டும் வச்சுக்கிறோமோ இதில் ஏதாவது என்ஜி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயத்தை நல்ல படமாக கொண்டு போகிறதுல வந்திருக்க பத்திரிகையாளர்களோ இல்லை நண்பர்களோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டு, இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. 23 சங்கமாக வந்தோன்னே அப்படியே சுடு தண்ணி காலில் ஊற்றுற மாதிரி எழுந்து உட்காருவாங்க. ஆனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இனிமேல் சாமிநாதன் பொறுப்பெடுத்துக்கிட்டு, சாமிநாதன் அவர் கூப்பிடுவார். அப்போ ஒரு இவ்வளோ நேரம் இருந்தோம், அதை ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுல நல்லாயிருக்கும். நாகராஜ் சார் ஒரு பண்பான தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் இருப்பார். எனக்கு பாலிசி வைஸே சில இது முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் நட்பு வகையில் அந்த நாகரிகத்தில் கருநாகராஜன் சார் மிகச்சிறந்த மனிதர். நம்மக்கிட்ட பொதுக்குழுக்கு வந்தார் ஒரு தடவை. நம்ம என்னெல்லாம் உதவி வேணும்னு சொன்னார். அந்த உதவி ஒரு தடவை அந்த அரசாங்கத்தில் அந்த பேங்க் லோன் ஒன்று பண்ணலான்னாரு, பண்ண முடியல. அப்புறம் அவங்களுக்கு வர வச்சு தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொடுங்க, எனக்கு அது சரியாக நடக்கலை. ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிற ஒரு தலைவரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கு நாகராஜ் சார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம சொன்னோம், அதை செஞ்சு காமிக்கணும். அது மாதிரி பேசும்போது எங்கே பேசினாலும் அந்த குரலில் நட்பும் நாகரிகமும் இருக்கும். அது இன்னைய இதில் ரொம்ப கம்மி. இன்றைக்கி அரசியலில் அவருக்கு இந்த தயாரிப்பாளராக வந்தால் கூட அவர் நமக்கு ஒரு உற்ற தோழன். சிவா சார் சொன்ன மாதிரி, சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி. இப்போ சாமிநாதனோட இது என்னென்னா, அது தெளிவாக சொல்லிடுறேன் சார். சென்சார் போகும்போது ஒரு என்ஓசி, அதாவது எல்லோரும் சம்பளம் கொடுத்துட்டிங்களா,
சம்பளம் கொடுத்த பிறகு சென்சார் கொடுங்க. அதுதான் எங்ககிட்ட லெட்ரு வாங்கணுங்கிறது நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அவசியத்தில் நாங்கள் இல்லை. ஒரு எல்லா 23 பேர் வந்துருக்கோம், அக்ரிமெண்ட் இருக்குது, இவங்க எல்லோரும் சம்பளம் கொடுத்துட்டிங்களா, சம்பளம் கொடுத்து என்ஓசி ஒப்புவா அப்படி வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை. அதில் எந்த அளவுக்கு உங்களால் அது வந்து செயல்படுத்த முடியுமோ நீங்கள் செயல்படுத்தினா எல்லாரோட பிரச்சனையை வந்து நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். இப்போ வந்து சம்பளம் வந்து கொடுத்த செக் பாஸ் ஆகுமா, படம் வந்து ப்ரொடியூசர் படம் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20-30% சேலரி வந்து கட் ஆகிடும். அது வராத கணக்கில் தான் நாங்கள் காந்தி கணக்கில் எழுதி வச்சுருப்போம். இப்போ அந்த என்ஓசி வந்துடுச்சுன்னா எங்களுக்கு 100% வந்துடும். அது மட்டும் ஆமாம் ஆமாம் ஒரு அதை வந்து ஓடிடியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அது கார்பரேட் கம்பெனிங்கிறதால அவங்க லீகலாக ப்ராப்ளம் வரும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஓசி இருந்தால் தான் அது வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். அதை நீங்கள் யோசித்து எங்களுக்கு அந்த நன்மை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சி இதே போல் சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். சாமிநாதன் நீங்களே இருந்து அந்த வேலையை முடிச்சிடுங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. அது நீங்கள் அப்போ லிஸ்ட்டு கொடுத்த பிறகு மேலே வந்து அதுக்கப்புறம் போகலாம். எல்லோரும் சர்ச் வந்துடாதீங்க. நன்றி சார்.